அவங்களுக்கு வந்து லீஸுக்கு கொடுத்து அதை வந்து நாம ரெக்ளைம் பண்ணி அதுல வந்து நாம வந்து சாகுபடி பண்ணாக்கா வந்து இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை பெருக்க முடியும்ன்றதான் என்னுடைய முக்கியமான கருத்து. அதாவது நம்முடைய வேஸ்ட் லேண்ட்ஸை வந்து அந்த 90 மில்லியன் ஹெக்டேர் வேஸ்ட் லேண்ட்ஸை நாம் வந்து வேளாண் பட்டதாரிகள், இளம் பட்டதாரிகள் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கமே அந்த வேஸ்ட் லேண்ட்ஸை வந்து அவங்களுக்கு வந்து லீஸுக்கு கொடுத்து அதை வந்து நாம நல்ல வந்து ஒரு பண்படுத்தி அந்த நிலங்களை வந்து நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. அந்த டெக்னாலஜிஸ் மூலமா அந்த நிலங்களை, அதாவது தரிசு நிலங்களை வந்து நாம வந்து நல்லா பண்படுத்தி அதை வந்து நாம அதுல சாகுபடி செஞ்சு அதை நாம வந்து உற்பத்தியை பெருக்கினாலே நமக்கு வந்து 130 கோடி அல்ல 200 கோடி மக்கள் தொகை இருந்தாலும் நாம அதை ஈடுகட்ட முடியும். அந்த அளவுக்கு நமது நாட்டிலே இயற்கை வளங்கள் பெருகி உள்ளன என்பதை நான் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி அண்ணா. தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் கணேசன் பசுபதி சார், சார் உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கீங்க. சார் வால்யூம் வாய்ஸ் ஆன்ல இல்ல சார், வாய்ஸ் ஆன் பண்ணணும். கணபதி சார், கணேசன் சார். அந்த வாய்ஸ் சிம்பிள் இருக்குது இல்லையா, அதை நீங்க டச் பண்ணா அது ஆன் ஆகும். ஓகே சாருக்கு. சார் அத ஸ்கிரீனை டச் பண்ணீங்கன்னா 2 இமேஜஸ் வரும். ஒன்னு வீடியோ இமேஜ், இன்னொன்னு சவுண்ட் இமேஜ். நீங்க அந்த சவுண்ட் இமேஜை டச் பண்ணீங்கன்னா நீங்க பேசுறது நாங்க கேட்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒருக்கா கூட. இல்ல. ஓகே சார். ராமகிருஷ்ணன் சார் நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராமகிருஷ்ணன். நான் நாகர்கோவில்ல இருந்து நான் வந்து கிரிப்டாக்ஸ் பயோ சொல்யூஷன்ஸ் சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு ஃபார்ம் ஆரம்பித்தேன். இதில் வந்து மெயினாக வந்து ப்ரிடேட்டர்ஸ் அண்ட் பேராசிட்டாய்ட்ஸ் வந்து க்ரோ பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து மெயினாக வந்து கோகனட், காடமம் இதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இது இல்லாமல் எனக்கு ஐ ஹாவ் ஃபார்ம், ஒரு ஆர்கிட் ஃபார்ம் இருக்குது. ஆர் க்ரோயிங் ஆர்கிட்ஸ் இன் 6 acres. அது வந்து நாகர்கோவிலையும் ட்ரிவாண்ட்ரத்துலையும் இருக்குது. அது இல்லாமல் வெஜிடபிள்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் மால்டீவ்ஸ்க்கு. பின்ன அது வந்து இப்போ கோவிட்னால இப்போ எல்லாம் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிருக்குது. இதான் என்னோட ப்ரொஃபைல். தேங்க்யூ. மிஸ்டர் ஜஸ்டின் ப்ளீஸ். வண்டி நிக்குதா இல்ல? எஸ், குட் மார்னிங் ஆல். என் பேர் ஜஸ்டின். மலாபாட் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டிடியூட்ல படித்தேன். I am just presently I am working at can you hear me? Yes, definitely. Yeah. Sure. Presently I am the general manager, JPR Milk Products Private Limited, and previously I was associated with Suguna Poultry Farm Limited, and I started my career at Quality Walls. It's a chronological order. Thank you very much. Thank you for the good work done by Agrijo sir. Thank you very much. Thank you. அடுத்ததாக மிஸ்டர் ராஜ்குமார் ராயர் அவர்களை பேச கேட்கிறேன். ஹலோ பேனர் அடிக்கும்பா. ஹலோ ராஜ்குமார் சார் பேசுறீங்களா? ராஜ்குமார் ராயர். ஓகே. மிஸ்டர் முகமது அப்துல்லா. குட் மார்னிங் சார். சார் நான் மதுரை. நான் ஒரு விவசாயி சார். சொல்லுங்க சார். மதுரையில என்ன பண்றீங்க? விவசாயம் சார். ஓ, வெரி குட் சார். என்னென்ன பயிர் பண்றீங்க சார்? தேங்காய், தென்னைமரம்
வச்சிருக்கோம் சார். ஓகே. மாடு வச்சிருக்கோம், ஆடு, கோழி. ஓ வெரி குட் ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணிக்கணும் சார். வெரி குட் வெரி குட். தேனீ பெட்டிகள் வச்சிருக்கோம், எல்லாமே வச்சிருக்கோம் சார். சரி, நன்றி சார். ரைட் சார், ரைட். அடுத்தது வெங்கட் சார் பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நான் வந்து நெல் பண்ணிட்டு இருக்கேன் சார். நெல் விவசாயம் பண்றீங்க, வெரி குட் சார். சரிங்க சார். எவ்வளவு இந்த பாரம்பரிய ரகங்களை தான் பண்றீங்களா, எல்லாமே புதிய ரகங்கள் தானே? இல்ல சார், இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இப்போ. வெரி குட் வெரி குட் வெரி குட் சார். அதனால தான் பார்த்துட்டு இருக்கேன் சார். ஓகே, வெரி குட். சரி, நம்ம சூர்யா நர்மதா இன்ப விஜயன்கிற மேடம் வந்திருக்காங்க. அவங்க தான் நமக்கு இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. she is a horticulturist. அவங்க வந்து she will introduce herself please. Good morning. நான் மிஸ்ஸஸ் சூர்யா நர்மதா. பேசிக்கலி வந்து எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர் போஸ்ட் கிராஜுவேட் 2000ல இருந்தே கன்சல்டிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ரைட் நோ வந்து என்னோட கன்சல்டிங் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கம்பெனிஸ், தென் வந்து அக்ரிகல்ச்சரல் ஆர்பிட்ரேஷன், அக்ரிகல்ச்சரல் வேல்யூவேஷன் அண்ட் குட் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், இதில் வந்து என்னோட கன்சல்டன்சி இருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து கோவைஸ் ஃபவுண்டேஷன் சேம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு என்னோட ஃபவுண்டேஷன்ல இருந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இப்போ நாங்கள் ப்ரொமோட் பண்றோம். இட்ஸ் அ கனெக்டிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரி ரிலேட்டட்ல இருக்கிறவங்க எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் வந்து அதில் நாங்கள் வந்து கனெக்ட் பண்ண விருப்பப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அக்ரி ஜோ சார் வந்து a good friend of mine. ஸோ வந்து அந்த ஃபார்ம் கிராஜுவேட்ஸோட அந்த ஜூம் மீட்டிங் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ மேடம். அடுத்ததாக மிஸ்டர் முகமது அப்துல்லா ஃப்ரீயா இருக்கீங்களா, பேசுறீங்களா? ஹலோ. எஸ் சார். ஹலோ ஹலோ. மிஸ்டர் காசிநாதன். வேற யாராச்சும் உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? ஹலோ ஹலோ. இனிய காலை வணக்கம். நான் காசிநாதன் பேசுறேன் சார், செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் பக்கம். ஓகே. நான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 10 ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கேன். நாட்டு மாடுலாம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நெல் பயிர் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி. நெல், மணிலா, அப்புறம் வந்துட்டு தர்பூசணியும் பண்ணிருக்கோம். நான் உங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் வந்து தவறாம பார்த்துட்டு இருக்கேன் சார். அது அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன் நான். தேங்க்யூ நெக்ஸ்ட் பர்சன் சார். Okay, shall we start the program? Rasu sir? Yes, start பண்ணலாம் ஜோ. Yes. Okay. Madam கொஞ்சம் ரெக்கார்டிங் பாருங்க. சூர்யா மேடம். ஹலோ சூர்யா மேடம். போல்டுగా கொடுத்துருக்கு. ரெக்கார்டிங் ஆயிட்டு சார், ரெக்கார்டிங் ஆயிட்டு தான் இருக்குது. Okay, okay, we'll start the program. Yes. ஹலோ, கொஞ்சம் எல்லாரும் வாய்ஸ் ஆஃப் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். I am Agri Joe. என்னுடைய உண்மையான பெயர் ஜோ ததையுஸ். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன். தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் வசித்து வருகிறேன். நான் வந்து வேளாண்மை துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நபர். ஓய்வுக்கு பின் நான் வந்து விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்குவதும் இந்த தொழில்நுட்ப
ஆய்வு கூட்டங்கள் நடத்துவதும் போன்ற பணிகள் செய்து வருகிறேன். நான் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்ல சோஷியல் மீடியால நிறைய விதமான ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு வருகிறேன். அந்த வகையில எங்களது அமைப்பு, அதாவது ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு என்ற ஒரு அமைப்பின் மூலம் இந்த ஜூம் மீட்டிங்ல தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கும் சரி, நமது பட்டதாரிகளுக்கும் சரி, நண்பர்களுக்கும் சரி, விவசாய ஆர்வலர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் இதை நாம வழங்கி கொண்டு வருகிறோம். தொழில்நுட்ப ஆலோசனை வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் என்ற தலைப்பில் நமது பயிற்சி நடக்கிறது. இன்றைய பாடத்திட்டம் நடக்கிறது. எதற்காக இந்த இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்தோம் என்பது விவசாயிகளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நாம உற்பத்தி பண்றதுல மொத்தத்துல பாத்தீங்கன்னா சுமார் 20 முதல் 25% வரைக்கும் உற்பத்தி பொருள் வீணாவது பூச்சிகளால் தான். எனவே இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் போது அதற்கு பல்வேறு முறைகள் இருக்கின்றன. இது இயற்கை முறைகள் இருக்கிறது, உளவியல் முறைகள் இருக்கிறது, ரசாயன முறைகள் இருக்கிறது, இன்னும் எத்தனையோ முறைகள் இருக்கிறது. சோ இவற்றில் எது முக்கியம், எதை தலையாய விஷயமாக நாம் செய்ய வேண்டும் என்பது பற்றி எல்லோருக்கும் தெரிவிக்கிறதற்காகத்தான் இன்றைய இந்த அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அரங்கத்தில் நமக்கு பயிற்சி தகவல் வழங்குவதற்காக திரு கே ராசு என்ற நபர் சார் வந்திருக்காங்க. He is a retired deputy director from the Department of Agriculture. வேளாண்மை துணை இயக்குநராக 35 ஆண்டு காலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அதிகாரி ஆவார். இவங்க ஏற்கனவே அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி பாரதிதாசன் IAS அகாடமியில அவங்க அட்வைசரா இருந்திருக்காங்க. இது தவிர ஒரு ட்ரஸ்ட், அதாவது குளோபல் அக்ரோ ஹார்டிகல்ச்சர் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், அந்த ட்ரஸ்ட்ல அவங்க ட்ரஸ்டியா இருக்காங்க. அவங்க நிறைய வேளாண்மை இயக்குநரகத்திலையும் ரொம்ப காலமாக பணிபுரிந்து அனுபவம் பெற்றவர்கள். அவர்கள் இன்று உங்களுடன் தனது கருத்துக்களையும் தொழில்நுட்பங்களையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். அவர்களை நான் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த வாய்ப்பு, அதாவது இந்த நமது செய்தி அனைவருக்கும் சென்று சேர்வதுடன் இதை ரெக்கார்ட் செய்து மேலும் பல்வேறு நபர்களுக்கு உலகம் பூராவுமே தெரியப்படுத்த நோக்கத்தில் ஜூம் ஆப் நமக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இதை நமக்கு திருமதி நர்மதா அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள். திருமதி சூர்யா நர்மதா அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள், தொழில்நுட்பத்தில் பங்கேற்போம். திரு ராசு சார் வருக. ஆரம்பிக்கலாம். நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? எஸ் ப்ளீஸ். சரி. எஸ். குட் மார்னிங் டு ஆல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய தாய் தந்தையரையும் தாய் மண்ணையும் வணங்கி இந்த சிறிய தொழில்நுட்ப உரையை துவக்குகின்றேன். என்னுடைய பெயர் கே ராசு. என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் செய்து விட்டார்கள். இன்றைய இந்த இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்ப இணைய கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்கள், தொழில்நுட்ப கருத்தரங்கு ஏற்பாட்டாளர்கள், குறிப்பாக மதிப்பிற்குரிய ஜோ ஆகியோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய ஃபார்ம் கிராஜுவேட்ஸ், பண்ணை பட்டதாரிகள் தமிழ்நாடு என்ற குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நாம் இந்த சப்ஜெக்டை பத்தி பார்க்கலாம். சப்ஜெக்ட் பொறுத்தவரையில, அதாவது இங்கிலீஷும் தமிழும் கலந்துருக்கும். ஏன்னா நமக்கு ஃபுல்லா தமிழ்லையும் சொல்றதுக்கு சில வேர்ட்ஸ் வராது, இங்கிலீஷ்லயும் பண்றது கஷ்டம். அதனால ஒரு
ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அறிமுகமா இது பண்றேன். அதாவது முதல்ல வந்து இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எதுக்காக இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்? அதாவது பாத்தீங்கன்னா மொத்த செலவு நெல்லுன்னு சொன்னோம்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 20,000 to 25,000 செலவு பண்றோம்னு சொன்னா அதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 25 to 30% அளவுக்கு வந்து பயிர் பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அந்த ஒரு பயிர் பாதுகாப்பு செலவுகளை குறைக்கணும். அதே சமயத்துல வந்து நல்ல குவாலிட்டியான விளைபொருட்களை உற்பத்தி பண்ணணும். விளைபொருட்கள்ல நஞ்சுத்தன்மை கலக்கக்கூடாது. அதே சமயத்துல விவசாயிகளுடைய செலவை குறைக்கணும், வருமானத்தை பெருக்கணும். இதுதான் வந்து இந்த பயிற்சியினுடைய முக்கிய நோக்கம். இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு தொழில்நுட்ப அரங்கினுடைய முக்கிய நோக்கமே அதுதான். இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் an ecosystem based strategy that focuses on long-term preventive pests or the damage through a combination of techniques. The methods used in the IPM அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான ஒரு மெத்தட் வந்து கல்ச்சுரல் மெத்தட். கல்ச்சுரல் மெத்தட்ல என்னென்ன செய்வோம்? அதாவது பயிர் சுழற்சி, கிராப் ரொட்டேஷன், யூஸ் ஆஃப் லோக்கலி அடாப்டட் ஆர் அதாவது பூச்சி நோய் எதிர்ப்பு ரகங்களை வந்து நாம சாகுபடி பண்றது, டாலரண்ட் வெரைட்டிஸ், வயல் சுத்தம், ஃபீல்டு சானிடேஷன், மேனிபுலேட்டிங் ஆஃப் பிளான்டிங் அண்ட் ஹார்வெஸ்ட் டேட்ஸ் டு அவாய்ட் பெஸ்ட். அதாவது வந்து ஒரே டைம்ல எல்லாரும் வந்து நாம வந்து ஒரு ஆபரேஷனை எடுக்கக்கூடாது. அப்படி செய்யும்போது வந்து பாதிப்பு விவசாயிகளுக்கு அதிகமா இருக்கும். அதனால வந்து அதுக்கு தான் அதை வந்து கிராஜுவலா பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அடுத்தது வந்து உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள், பயாலஜிக்கல் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னா பூச்சிகளை, பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளுக்கு எதிரி பூச்சிகள் அப்படின்னா அதாவது நேச்சுரல் எனிமீஸ் ஆஃப் பெஸ்ட், அதை வந்து என்ன பண்ணணும்? ப்ரொடெக்ட், enhance or conservation of natural enemies for pests. IPM is an effective and environmentally sensitive approach to the pest management that relies on combination of common sense practices. IPM programs use current comprehensive information on the life cycles of cultural cycles of pests and their interaction with the environment. என்னென்ன காம்பனன்ட்ஸ் ஐபிஎம்ல இருக்கு அப்படின்றது பார்த்தோம்னா கல்ச்சுரல் பிராக்டிசஸ். கல்ச்சுரல் மெத்தட்ஸ் ஆஃப் பெஸ்ட் கண்ட்ரோல்ல கன்சிஸ்ட் ஆஃப் ரெகுலர் ஃபார்ம் ஆபரேஷன்ஸ் in such a way either destroy the pests or prevent them from causing economic loss. Mechanical methods. Mechanical method னு சொல்லும்போது அதுல வந்து hand picking of egg mosses, அது larvae அப்படிலாம் வரும். அடுத்து regulatory methods, biological practices, parasites, predators. லாஸ்ட் ரிசார்ட் வந்து பயோபெஸ்டிசைட்ஸ். கடைசி கட்டமா தான் நாம வந்து இந்த பூச்சி மருந்துகள், அதாவது வந்து ரொம்ப கம்மியான பாய்சனஸ் மருந்துகளை வந்து நாம வந்து பயன்படுத்தணும். முக்கியமான ஸ்டெப்ஸ் இன் ஐபிஎம் ப்ரோக்ராம் என்னன்றதை பார்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் டேமேஜ், அதாவது பாதிப்பு, டேமேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் பெஸ்ட். எந்த பூச்சியினால எந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத வந்து
நாம் வந்து ப்ராப்பரா வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். லேர்ன்ஸ் பெஸ்ட் அண்ட் ஹோஸ்ட் லைஃப் சைக்கிள். அந்த பெஸ்டினுடைய லைஃப் சைக்கிளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அந்த பெஸ்ட் லைஃப் சைக்கிள், அந்த பெஸ்டுக்குரிய ஹோஸ்ட் எது, அதனுடைய லைஃப் சைக்கிளை பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் ஆர் சாம்பிள் என்வைரன்மெண்ட் ஃபார் பெஸ்ட் பாப்புலேஷன். அதை வந்து நாம வந்து எந்த சீசன்ல இந்த பெஸ்ட் வந்து எப்படி எல்லாம் பாதிக்குது அப்படின்றத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். எஸ்டாப்ளிஷ் அதனுடைய எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்டு லெவல் என்னன்றதை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பூச்சி, ஒவ்வொரு நோய்க்கும் பொருளாதார சேத நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பொருளாதார சேத நிலை எவ்வளவு அப்படின்றத வந்து அதை நாம வந்து பின்னாடி பார்க்கலாம். என்னன்னா எந்தெந்த பூச்சிக்கு எவ்வளவு பொருளாதார சேத நிலைன்றத பின்னாடி பார்ப்போம். கடைசியா பாத்தீங்கன்னா choose appropriate combination of management methods. அது மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸ் வந்து நாம கம்பைன் பண்ணி அதை வந்து நாம கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். கடைசி கட்டமா எவால்வேட் ரிசல்ட்ஸ். முடிவை வந்து நாம வந்து சரியா அசஸ் பண்ணணும். பிரின்சிபிள் என்னன்னு பார்த்தோம்னா, what are the principles of IPM அப்படின்னு பார்த்தோம்னா, the principles of IPM include identify pests and their host and beneficial organisms before taking actions. Establish monitoring guidelines for each pest species. Establish an action threshold for the pest. These are the principles of the IPM. முக்கியமான கோல் என்னன்னு பார்த்தோம்னா, the goal of IPM is not necessary to eradicate or eliminate pests, but to strengthen and stabilize the landscape ecosystem so that the conditions are favorable for the plants but unfavorable for pests. அதான் முக்கியமான வந்து ஒரு கோல்னு பார்த்தோம்னா, எய்ம்னு பார்த்தோம்னா, கம்ப்ளீட்டா வந்து நம்ம வந்து பூச்சிய ஒழிக்கிறதுன்றது நம்முடைய நோக்கம் அல்ல, கட்டுப்பாடு தான். பூச்சி நோயை வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும்ன்றதுதான் நமக்கு முக்கியம். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகணும் அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு என்வைரன்மெண்டல் கான்செப்ட். பெனிஃபிட்ஸ், அதனுடைய நன்மைகள் என்ன, ஐபிஎம் நன்மைகள் என்னன்னு பார்த்தோம்னா, ஐபிஎம் அப்ரோச் integrates preventive and corrective measures to keep the pest from causing significant problems with minimum risk or hazard to humans and desirable components of their environment. IPM is a flexible and dynamic strategy. It is not a strict, it is flexible and dynamic strategy which needs updating periodically as information is received from management practices and results. IPM program have proven a track record of significantly reducing the risks and related to pesticides while improving quality, health and welfare of the environment. What is ETL, economic threshold level based IPM? The ETL
was the basis for several decades, but in modern IPM, emphasis is given to AISA, that means agro-ecosystem analysis, where farmers take decisions based on larger range of field observations. The advantage of using a drawing is that it requires the participants and farmers to observe closely. Audible irukla? கேக்குது. Closely and intensively. Biological management பொறுத்தவரையில biological control is the deliberate use of pest natural enemies, predators, parasitoids, and pathogens to reduce the pest population. It was one of the most important means of pest management until replaced the chemical treatments. Agro-ecosystem analysis plays a major role in integrated pest management. Agro-ecosystem analysis, principles of agro-ecosystem analysis based IPM. What are the components in principles? Grow a healthy crop, observe the field regularly. Observe the field regularly means observation of climatic factors, soil condition, biotic factors. Biotic factors mean what are the occurrence of pest and disease and weeds. Physical factors, condition of soil, rainfall, sunshine hours, and wind velocity, etc. Establishing insect zoo in a AISA plot, agro-ecosystem analysis plot. Arrive pest defender ratio. What are the pests available in the field? What are the defenders? Defenders means spiders, wasp, coccinella beetles, dragonflies, damselflies. These are called defenders. What are the pests available and what are the defenders available? And then arrive a ratio, pest defender ratio. Then decision making. Decision making contains AISA methodology and data recording. Advantages of AISA over ETL. Advantages. Agro-ecosystem analysis உடைய advantages என்ன? அதாவது எக்கனாமிக் threshold லெவல்ல விட்டுட்டு நம்ம agro-ecosystem analysis பண்ணும்போது என்ன advantages இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்றது. Farmers agro-ecosystem analysisல farmers வந்து நேரடியா வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா ஒரு ஃபார்மர் ஃபீல்டு ஸ்கூல் ஆரம்பிச்சு உழவர் வயல்வெளி பள்ளி, அந்த உழவர் வயல்வெளி பள்ளியில ஃபார்மர் ஃபீல்டு ஸ்கூல்ல நம்ம வந்து சோயிங் சீசன்ல இருந்து ஹார்வெஸ்ட் வரைக்கும் அப்சர்வேஷன் எடுக்க போறோம். ஒரு 30 ஃபார்மர்ஸ் கொண்ட ஒரு குரூப், அவங்களுக்கு வந்து நாம வயல்லே வந்து நாம வந்து பயிற்சி கொடுக்கறது.
வயல்ல பயிற்சி கொடுக்கும் பொழுது, அதாவது வந்து ஒவ்வொரு வாரமும் முதல்ல வந்து சோயிங்ல ஒரு 10 days கழிச்சு நாம வந்து அப்சர்வேஷன் எடுக்க ஆரம்பிச்சோம்னா, நர்சரியில வந்து என்னென்ன பெஸ்ட் அண்ட் டிசீஸ் இருக்கு அப்படின்றத அப்சர்வ் பண்றது. அதுக்கப்புறம் பிளான்டிங்ல இருந்து 15 days கழிச்சு நாம வந்து அப்சர்வேஷன் எடுக்கிறது. 15 daysல ஆரம்பிச்சு எவ்வரி வீக் ஒரு பர்டிகுலர் டேல அந்த 30 ஃபார்மர்ஸும் ஒன்றா கூடி ஒரு மாஸ்டர் ட்ரெயினர் அவருக்கு இருப்பாரு. அந்த மாஸ்டர் ட்ரெயினர் மூலமா ஃபீல்டை வந்து கம்ப்ளீட்டா ஃபீல்டுக்கு போயிட்டு அப்சர்வ் பண்ணி, உதாரணத்துக்கு நாம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பேடி ஃபீல்டு எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் பொழுது ஃபீல்டுக்கு போய் கம்ப்ளீட்டா வந்து ஒரு ரவுண்டு ஃபீல்டை சுத்தி பார்த்து அதுல எல்லா கண்டிஷனையும் அப்சர்வ் பண்ணணும். அப்ப அன்னைக்கு வந்து ஃபீல்டுல வந்து வாட்டர் லெவல் எப்படி இருக்கு, சன்சைன் ஹவர்ஸ் எப்படி இருக்கு, வேற ஏதாவது வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, என்னென்ன பூச்சிகள் வந்து தென்படுது, அங்க கிராப்பினுடைய கண்டிஷன் ஹெல்த்தியா இருக்கா, இல்ல வந்து கிராப் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்கா, மீடியமா இருக்கா, அதுல என்னென்ன டிஃபெண்டர்ஸ்னா நேச்சுரல் எனிமீஸ் ஃபார் த பெஸ்ட், பூச்சிக்கு அதாவது விவசாயிகளுடைய நண்பன் என்று சொல்லக்கூடிய டிஃபெண்டர்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பைடர்ஸ், வாஸ்ப் குளவிகள், தட்டான், ஊசி தட்டான், காக்சினல் பீட்டில்ஸ், இதெல்லாம் வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள். இதனுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நாம வந்து அதை அசஸ் பண்ணணும். அதை வந்து கைட் பண்றதுதான் அந்த மாஸ்டர் ட்ரெயினருடைய வேலை. அதை வந்து நம்ம அசஸ் பண்ணி ஒரு சார்ட் 60 சென்டிமீட்டருக்கு 80 சென்டிமீட்டருக்கு உள்ள சார்ட் வந்து வாங்கிட்டு வந்து அந்த ஃபீல்டு அப்சர்வேஷனை முடிச்சுட்டு வந்து ஒரு நல்ல ஒரு மரத்தடியில உட்கார்ந்து எல்லோரும் வந்து வயல்ல வந்து என்ன அப்சர்வேஷன் எடுத்தோம் அப்படின்றத வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து நாம அந்த சார்ட்ல 5 குரூப்பா பிரிச்சுப்போம். அந்த 6 குரூப்பா பிரிச்சுப்போம். ஒரு குரூப்புக்கு 5 பேர் இருப்பாங்க. அந்த குரூப்ல வந்து ஆளுக்கு ஒரு சார்ட்ல வந்து அந்த பிளான்ட் பேடியினுடைய நாம வந்து படத்தை போடுவோம். படத்தை போட்டுட்டு அந்த பூச்சிகளை வந்து நாம எந்த இடத்துல பார்த்தோமோ அந்த இடத்துல வந்து நாம அதை வரையணும். இத வந்து நாம அந்த விவசாயிகளுக்கு நாம சொல்லி கொடுக்கணும். அதுதான் நம்முடைய கடமை. அதாவது உதாரணத்துக்கு ஒரு பச்சை தத்துப்பூச்சி இருக்கு, ஒரு வெள்ளை தத்துப்பூச்சி இருக்கு, ஒரு புகையான் இருக்கு. புகையான் வந்து பிளான்டினுடைய அடிபாகத்துல இருக்கும், பச்சை தத்துப்பூச்சி மேல் பாகத்துல இருக்கும். அதே மாதிரி நோய்களை பொறுத்தவரையில வேரழுகள் நோய் இருக்கு, மேலே வந்து பாத்தீங்கன்னாக்கா டெட் ஹார்ட் சிம்டம் இருக்கு. இதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ அது அப்படியே அசிட்டிஸ் அந்த சார்ட்ல வரைஞ்சி அதை வந்து நாம அவங்களே செய்யணும். விவசாயிகளே நாம வந்து அவங்களுக்கு வந்து உதவியா இருக்கணும், கைட் பண்ண மொழிய நாம செய்யக்கூடாது. அவங்களுக்கு வந்து உதவியா இருந்து அதை வரைஞ்சி நாம வந்து கடைசியில வந்து அதாவது என்னென்ன பூச்சிகள் இருக்கு, என்னென்ன வந்து நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்கு, அதாவது தீமை செய்யும் பூச்சிகள் எவ்வளவு இருக்கு, நன்மை செய்யும் பூச்சிகள் எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணி அதை பெஸ்ட் டிஃபெண்டர் ரேஷியோன்னு சொல்லி அறிவு பண்ணணும். அந்த பெஸ்ட் டிஃபெண்டர் ரேஷியோவை அறிவு பண்ணும்பொழுதுதான் நமக்கு வந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். அப்படி நாம வந்து அந்த ஒரு அப்சர்வேஷனை வந்து நாம வந்து ரெகுலரா எடுக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ரெகுலரா எடுக்கும் பொழுது நம்ம அந்த வயலினுடைய கண்டிஷன் நமக்கு வந்து முழுவதுமாக தெரிய வரும். கண்டிஷன் சொன்னா அதுல என்ன பூச்சிகள் தாக்கி இருக்கு, என்ன நோய்கள் தாக்கி இருக்கு, அந்த பயிரினுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நமக்கு நன்கு அறிந்து கொள்ள முடிகிறது.
அந்த பயிர் முழுவதும் நாம அரைவு பண்ணி வரும்பொழுது, அப்படி பார்க்கும் பொழுது நாம் பயிர் பாதுகாப்பு செய்வதற்கு பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய தேவை ஏற்படாது. பெரும்பாலும் பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய தேவை ஏற்படாது. ஒரு கால் இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் இயற்கையிலே அந்த தீமை செய்யும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு போதுமான அளவில் இருக்கின்றது. அப்படி அந்த நன்மை செய்யும் பூச்சிகள் குறையும் பட்சத்தில், தீமை செய்யும் பூச்சிகள் அதிகமாகும் பட்சத்தில் நாம என்ன பண்ணணும்னா, அப்போ நாம கடைசி கட்டம் நாம இயற்கை தாவரவியல் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு நீம் பேஸ்டு ஆயில்ஸ், அதுதான் நம்ம வேம்பு எண்ணெய், அதை பயன்படுத்தலாம். அதாவது பூச்சி மருந்துகள், மற்ற பூச்சி மருந்துகள் ஒரு எண்டோசல்ஃபானோ ஒரு மற்ற எண்டோசல்ஃபான் இது பண்ணியாச்சு, ஜோலோன் சொல்றோம், மெட்டாசிஸ்டாக்ஸ் சொல்றோம், இதெல்லாம் எண்டோசல்ஃபான்லாம் இப்ப தடை பண்ணியாச்சு. அப்படி அந்த மாதிரி ஒரு பூச்சி மருந்து அடிக்க வேண்டும் என்று சொன்னால், இதையெல்லாம் தாண்டி நாம் வேம்பு மருந்து உபயோகப்படுத்தி அதிலும் நமக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் மட்டுமே நாம் அந்த கெமிக்கல் மருந்துகளை உபயோகப்படுத்துவதற்கு செல்ல வேண்டும். இது முக்கியமான ஒரு நிகழ்வாகும். அடுத்தபடியாக இதனுடைய இந்த இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டினுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்படி பார்த்தா நம்ம மோர் இன்வால்வ்மெண்ட் இன் தி டெக்னிகாலிட்டிஸ் ஆஃப் தி மெத்தட். ரொம்ப இந்த இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல உள்ளது அதுதான். ஏன்னா ரொம்ப தொழில்நுட்பம் சார்ந்ததா இருக்கிறதால அது இன்வால்வ்மெண்ட் ஆஃப் டெக்னிகாலிட்டிஸ் ஆஃப் தி மெத்தட். இதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளானிங் தேவை, ஒரு ரொம்ப முக்கியமான கவனம் தேவை, ஒரு டெடிகேஷன் தேவைப்படுது. IPM நீட்ஸ் பிளான்ட் மோர் அட்டென்ஷன் அண்ட் டெடிகேஷன். இட் ரெக்வயர்ஸ் எக்ஸ்பர்டைஸ் ஆஃப் வேரியஸ் ஃபீல்ட். அதே சமயத்துல நிறைய நாம அதுக்கு டைம் செலவு பண்ணோம். டைம் அண்ட் எனர்ஜி கன்சியூமிங். அப்ளிகேஷன் ஆஃப் IPM டேக்ஸ் டைம். அந்த IPM நாம அப்ளை பண்ணும்போது அதுக்கு நிறைய நமக்கு டைம் நமக்கு தேவைப்படுது. பிளானிங்கே நமக்கு அதுக்கு டைம் அதிகமா தேவைப்படும். இப்ப சுருக்கமா, அதாவது IPM முக்கிய ஒரு அங்கம் என்னன்னு சொன்னா பெஸ்ட் சர்விலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். பெஸ்ட் சர்விலன்ஸ், பூச்சி நோய் கண்காணிப்பு. சர்விலன்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா கண்காணிப்பு. அது கண்காணிப்புன்னு சொன்னா ப்ராப்பரா நாம அதை செய்யணும். அப்போ ஒண்ணு என்னன்றதா அத சுருக்கமா பார்க்கலாம். சர்விலன்ஸ்னா என்ன, சர்வேனா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சர்விலன்ஸ் அப்படின்றது சர்விலன்ஸ் இஸ் தி மானிட்டரிங் ஆஃப் த பிஹேவியர், ஆக்டிவிட்டிஸ் ஆர் அதர் சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன். இந்த சர்விலன்ஸ்ன்ற வேர்டு எதுல இருந்து வந்தது? சர்விலன்ஸ் இஸ் தி பிரெஞ்சு வேர்ட் ஃபார் வாட்சிங் ஓவர் அப்படின்றது அதனுடைய மீனிங். வாட்சிங் ஓவர் அப்படின்றதா அந்த சர்விலன்ஸ் மீனிங். வாட் இஸ் எ பெஸ்ட்? பெஸ்ட்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த பெஸ்ட எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, the pest is defined as any species, strain or biotype of a plant, animal or pathogenic agent injurious to plants or plant products. இதுதான் பெஸ்ட்க்கு டெஃபினிஷன். பெஸ்ட்ல என்னன்னா பிளான்ட் பெஸ்ட்னா அதுல என்னென்ன அடங்கி இருக்கு. பெஸ்ட், பிளான்ட் பெஸ்ட் இன்க்ளூட் இன்செக்ட்ஸ், வீட்ஸ், rodents, fungi, bacteria, viruses,
நிமட்டோட்ஸ், இத்தனையும் வந்து பிளான்ட் பெஸ்ட்ல வந்து அடங்கி இருக்கு. இது இல்லாம other organisms that are harmful to plants or in the case of weeds compete with or displace desirable plants. சர்வே அப்ப மீனிங் வந்து சர்வேனா என்ன, சர்வேலன்ஸ்னா என்னன்றதை பார்க்கலாம். சர்வேக்கும் சர்வேலன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. A means of survey means a means of surveillance to get a comprehensive view on inspection, examination and identification. இதான் வந்து சர்வேவுக்கு வந்து டெஃபினேஷன். It may be conducted to study distribution and abundance of pest species. அப்படின்றதா சர்வே. What is surveillance? It means a vigilant or a planned watchfulness. Vigilant, ரொம்ப விஜிலண்டா இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா, அதான் விஜிலண்ட் or a planned watchfulness. அதாவது திட்டமிட்டு அதை வந்து நாம வந்து கண்காணிக்கணும். Or when survey is conducted repeatedly over the same area. சர்வேவை வந்து ஒரே பகுதியில தொடர்ந்து நாம எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து surveillance. What is a pest surveillance? It implies close and regular vigilance over the development of population or incidents of pests as well as bioagents in a crop ecosystem. அதான் வந்து பெஸ்ட் சர்வேலன்ஸ். எதுக்காக வந்து நாம வந்து பெஸ்ட் சர்வேலன்ஸ் செய்யணும்? why பெஸ்ட் சர்வேலன்ஸ்? அது பார்க்கலாம். to know if the pest is present, ஏதாவது பூச்சிகள் நோய்கள் ஏதாவது இருக்கா அப்படின்றதுக்காக. to know if the pest is absent, to prepare a host list of a pest. அதாவது வந்து ஒரு பெஸ்டினுடைய ஹோஸ்ட் வந்து எந்தெந்த ஹோஸ்ட்ல வந்து அது இருக்கும் அப்படின்றதுக்காக, எந்தெந்த ஹோஸ்ட்ல வந்து அது போய் அதனுடைய லைஃப் சைக்கிளை முடிக்கும் அப்படின்றதுக்காகவும் பெஸ்ட் சர்வேலன்ஸ் தேவைப்படுது. டு ப்ரிப்பேர் a pest list of a host, to determine endemic area, to arrive at hot spots, to determine spatial distribution of the pest present, also for logical management decisions. ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்காகவும் நாம வந்து இந்த பெஸ்ட் சர்வேலன்ஸை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றதுதான் அந்த பெஸ்ட் சர்வேலன்ஸ் உடைய நோக்கம். as well as for early detection of exotic pests. exotic pests na வெளியிலிருந்து, உதாரணத்துக்கு வெளிநாடுகளில் நாம வந்து விதைகளை வந்து வர வைக்கிறோம். அதுல கூட சில ஃபங்கல் இல்ல நிமட்டோட்ஸ் அதன் மூலமா பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கும் வந்து இந்த பெஸ்ட் சர்வேலன்ஸ் தேவைப்படுது. For early detection of established organisms become a pest. ஒரு சின்ன ஒரு ஆர்கானிசம் வந்து ஒரு பெரிய பெஸ்டா எஸ்டாப்ளிஷ் ஆகிறத பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெஸ்ட் சர்வேலன்ஸ் தேவைப்படுது. To forecast the outbreak or endemics by relating surveillance data with climatic events. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங் சொல்றோம். எமிஷன்ஸ், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன், மீத்தேன் எமிஷன்ஸ், கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். அதனால வந்து இப்ப வந்து கிளைமேட்டிக்ல நிறைய சேஞ்சஸ், மாற்றங்கள் ஏற்படுது. கிளைமேட்டிக் சேஞ்சஸ், மாற்றங்கள் ஏற்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டடியிலே சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து
பல்சஸ், வீட், இன்னும் சில பொருட்கள் ப்ராடியூசர்ல வந்து புரோட்டீன் கண்டென்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து நிரூபிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட் சர்வேலன்ஸ் தேவைப்படுது. டு டெவலப் எ பேஸ்லைன் லிஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பிஃபோர் ஆன்கோயிங் மானிட்டரிங் ஃபார் சேஞ்சஸ் இன் பெஸ்ட். டு டெமான்ஸ்ட்ரேட் தி பிளான்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ். டு டெமான்ஸ்ட்ரேட் தி பிளான்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ். பிளான்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த பிளான்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு தான் நம்ம விவசாயிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அதாவது வந்து ஹெல்த்னா அவங்களுக்கு என்ன தெரியும், என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா பசுமையா இருக்கணும். அதாவது வந்து எப்பயுமே வந்து நம்ம பயிர்கள் வந்து பசுமையா இருக்கணும், ரொம்ப பசுமையா இருக்கணும் அப்படின்றதுதான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. அததான் ஹெல்த்ன்னு நினைக்கிறாங்க. பசுமையா இருந்தா மட்டும்தான். ஆனா அதே சமயத்துல அவங்க வந்து அதிக அளவு நம்ம வந்து தழைச்சத்தை போடுறோம்ன்றத மறந்துடுறாங்க. அதாவது 3 தடவை போட வேண்டிய தழைச்சத்தை நாம 15 கிலோவா பிரிச்சு போட வேண்டிய தழைச்சத்தை ஒரே நேரத்துல கொண்டு போய் நாம வந்து போடுறோன்றத மறந்துதான் நம்ம விவசாயிகள் வந்து இப்ப தழைச்சத்தை வந்து போட்டுட்டு இருக்காங்க. இதையும் வந்து நாம வந்து அந்த பிளான்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸை வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கும் நமக்கு வந்து பெஸ்ட் சர்வேலன்ஸ் தேவைப்படுது. வாட் ஆர் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் பெஸ்ட் சர்வேலன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி பெஸ்ட் ஆர் டிசீஸ், distribution and preventive prevalence of the pest and disease and its severity. இப்ப நம்ம பார்க்கிறது வந்து components of pest surveillance. Third point is the different level of pest or disease incidence and the loss due to the incidence. Fourth point is pest pathogen population dynamics. Pest pathogen population dynamics. Fifth, assessment of weather. Assessment of weather. அப்படி வரும்பொழுது இப்ப ஒவ்வொரு பிளாக் லெவல்லையும் மினி மெட்ரியாலஜிக்கல் லேப் கவர்மெண்ட் செட்டப் பண்ணிருக்கு. அதுலயே நாம வந்து அந்த வெதர் டேட்டா வந்து நாம அதாவது அக்யூரேட்டா தெரிஞ்சக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அசஸ்மெண்ட் ஆஃப் வெதர், அசஸ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் எனிமீஸ் இன் த ஃபீல்டு. நேச்சுரல் எனிமீஸ் மீன்ஸ் நேச்சுரல் எனிமீஸ் ஆஃப் தி பெஸ்ட். என்னென்னு பார்க்கும்போது ஸ்பைடர்ஸ், வாஸ்ப்ஸ், காக்சினல்லர் பீட்டில்ஸ், டிராகன் ஃபிளைஸ் அண்ட் டேம்சல் ஃபிளைஸ். இதெல்லாம் வந்து அசஸ்மெண்ட் natural enemies of the pest. எப்படி இருந்தாலும் pest surveillance need to be a proactive rather than reactive. proactiveன்றதா வந்து சரியான அணுகுமுறை. How to do pest surveillance? Pest surveillance எப்படி வந்து நாம வந்து பண்ணலாம். அதுல மெத்தட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் பிளாட் சர்வே இருக்கு, ரேபிட் ரோவிங் சர்வே இருக்கு, ஸ்பெஷல் சர்வேஸ் இருக்கு. முக்கியமா அடாப்ட் பண்றது வந்து ஃபிக்ஸட் பிளாட் சர்வேஸ், ரோவிங் சர்வே. ஃபிக்ஸட் பிளாட் சர்வேன்றது உதாரணத்துக்கு ஒரு பேடி ஃபீல்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து மைக்ரோ பிளாட் 1 ஏக்கர்ல 4 கார்னர்ஸ் ஃபீல்டு பண்டில் இருந்து தள்ளி ஒரு 2 மீட்டர்ஸ் உள்ள தள்ளி 4 கார்னர்லயும் 4 பிளாட் மைக்ரோ பிளாட், சென்ட்ரல் ஒரு மைக்ரோ பிளாட். மொத்தம் வந்து 5 மைக்ரோ பிளாட் எடுத்துக்கணும். அந்த 5 மைக்ரோ பிளாட்ல ஒரு மைக்ரோ பிளாட்ல 20 ஹில்ஸ் செலக்ட் 4 ஹில்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும்.
5 மைக்ரோ பிளாட்டும் சேர்ந்து ஒரு 20 ஹில்ஸ். அதுல வந்து நாம என்னென்ன பெஸ்ட் அண்ட் டிசீஸ் இருக்கு, நேச்சுரல் எனிமிஸ் என்ன, டிஃபெண்டர்ஸ் என்ன இருக்குன்றத நாம அரைவ் பண்ணணும். இதான் வந்து ஃபிக்ஸட் பிளாட் சர்வே. டு ஜெனரேட் quantitative data for developing forewarning system அப்படின்னு சொல்றோம் over an extended period of time. Fixed plot survey உடைய நோக்கம் typically conducted in fixed field belonging to a research station. அடுத்தது roving surveys to monitor pest incidents over large area in a short time. ரேண்டமா ஹில்ஸ் செலக்ட் பண்ணி 20 ஹில்ஸ் செலக்ட் பண்றது, அதாவது வந்து ஜிக்ஸாக் மேனர்ல வந்து ஃபீல்டுல வாக் பண்ணி அதுல ரேண்டம் செலக்ஷன் ஆஃப் ஹில்ஸ் பண்ணி அதுல டில்லர்ஸ் எடுத்து டில்லர்ஸ்ல அதுல எல்லா அப்சர்வேஷனையும் எடுத்து அதை வந்து நாம ரெக்கார்ட் பண்றது. டு டிட்டர்மைன் நீட் ஆஃப் த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். ரோவிங் சர்வே எதுக்கு தேவைப்படுதுன்னா டு டிட்டர்மைன் தி நீட் ஆஃப் தி பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். அதனுடைய முக்கியமான நோக்கம், இட்ஸ் கோல் இஸ் டு கவர் as much as area possible to provide early warning for pest. ரோவிங் சர்வேனுடைய முக்கிய நோக்கமே வந்து மேக்சிமம் ஏரியாவை ஷார்ட் டைம்ல வந்து நாம கவர் பண்ணி பெஸ்டுடைய ஏர்லி வார்னிங்கை வந்து அசஸ் பண்றதுக்காக தான் அந்த ரோவிங் சர்வே வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸ்பெஷல் சர்வேன்னு சொல்லும்போது டு டிட்டர்மைன் ஏரியா அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் அவுட் பிரேக்ஸ். எக்ஸாம்பிள் வந்து சர்வே ஆஃப் சுகர் கேன் woolly aphid in Maharashtra. To identify endemic areas and hot spots. Example, survey of merit bug in Karnataka. ஒரு particular villageல every year பாத்தீங்கன்னா, அதாவது கிரவுண்ட்நட் சீசன்ல ரெட் ஹேரி கேட்டர்பில்லர் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு வில்லேஜ், நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அங்க ஒடப்பன் குப்பம், திருநாவலூர் பிளாக்ல ஒடப்பன் குப்பம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்கும். கிரவுண்ட் வந்து அந்த சீசன்ல எவ்வரி இயர் பாத்தீங்கன்னா ரெட் ஹேரி கேட்டர்பில்லருடைய இன்சிடென்ட்ஸ் இருக்கும். இதுதான் வந்து அதான் எண்டமிக் ஏரியாவில் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து தாக்குதல் இருக்குன்னா அதுக்குதான் அந்த ஸ்பெஷல் சர்வே தேவைப்படுது. எப்போ வந்து இந்த பிக்சட் பிளாட் சர்வே எடுக்கணும்? பிக்சட் பிளாட் சர்வே வந்து பாத்தீங்கன்னாக்கா வீக்லி இன்டர்வல்ஸ், வாரம் ஒரு முறை பிக்சட் பிளாட் சர்வே. ரோவிங் சர்வே ஒவ்வொரு கிராப் வைஸ் வந்து ரோவிங் சர்வே எப்ப எடுக்கலாம்? ரைஸ் பொறுத்தவரையில 10 days after sowing, cotton 15 days after sowing, pulses 10 days after sowing, vegetables 7 days after sowing. Main field surveillance பொறுத்தவரையில selection of fixed plots, fixed fields. The specific guidelines என்னன்றதை பார்க்கலாம். Specific guidelines for observation in fixed fields. The recording of observations on insect pests should be initiated in main field from 20 days after transplanting. The recording of observation
on insect pest should be initiated in main field from 20 days after transplanting. That in each field select 5 spots randomly at least 5 feet inside the borders and 1 in the center. At each spot select 4 random hills. அதாவது ஃபிக்ஸட் பிளாட் சர்வேல ஃபிக்ஸட் பிளாட் அதுல எப்படி வந்து நாம அப்சர்வேஷன் எடுக்கிறதுன்றத பத்தி பார்க்கிறோம். At each spot select 4 random hills for recording observations. Thus, a total of 20 hills per field would be sampled. Observations relating to plant details, insect pests, and beneficial should be recorded against each of the selected 20 hills from the 5 spots. அதாவது வந்து ஃபிக்ஸட் பிளாட் சர்வேல அப்சர்வேஷன் எடுக்கிறத பத்தி நாம தெளிவா சொல்றோம். எப்படின்னா அப்சர்வேஷன்ஸ் ரிலேட்டிங் டு பிளான்ட் டீடைல்ஸ், insect pests, and beneficial insects should be recorded against each of the selected 20 hills from the 5 spots. இப்போ வந்து நாம இந்த இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல உதாரணத்துக்கு ரைஸ் எடுத்துக்கிறோம். ரைஸ்ல என்னென்ன டிசீஸ் இருக்கும், அதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். என்னென்ன பெஸ்ட் இன்சிடென்ட்ஸ் இருக்கும், அதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஒண்ணு வந்து முதல்ல அதிகமா ரைஸ்ல அஃபெக்ட் பண்ணக்கூடிய வந்து ஒரு பெஸ்ட்னு சொன்னா அது ஸ்டெம் போரர் தான். ஸ்டெம் போரர் டேமேஜ் எப்படி இருக்கும், அதனுடைய சிம்டம்ஸ் வந்து நாம வந்து டெட் ஹார்ட் சிம்டம்ஸ் சொல்றோம். டெட் ஹார்ட்ன்றா அதுக்கு ஒரு டெஃபினேஷன். டெட் ஹார்ட் இஸ் எ dried up central shoot of a tiller on the rice plant occurring during the vegetative, that is seedling to maximum tillering stage, has been attacked by any one species of stem borers. தான் வந்து டெட் ஹார்ட்டுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன். டெட் ஹார்ட் அடுத்தது வந்து கதிர் வரும்போது அதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் இயர் சிம்டம்ஸ் சொல்றோம். வெண் கதிர்கள், அதாவது கதிர் வந்து சாஃபியா வருது. In the grown up rice plants with panicles, the stem borer attack results in white ear, a condition wherein whole panicle become dried and discolored. இதான் வந்து ஒயிட் இயருக்கு வந்து டெஃபினிஷன். The grains of such panicles are empty or only partially filled. இந்த ஸ்டெம் போரர் டேமேஜை எப்படி அப்சர்வ் பண்றது? ப்ரொசீஜர் ஃபார் அப்சர்வேஷன்: count dead heart dried tillers at tillering stage and white earheads after panicle emergence in each hill. அடுத்தது வந்து லீஃப் ஃபோல்டர் டேமேஜ், இலை மடக்கு புழுன்னு சொல்லுவோம். அது எப்படி, அதனுடைய டேமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ரைஸ் பிளான்ட்ஸ்னுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்? ரைஸ் பிளான்ட்ஸ் ஹாவ் டியூபுலர் folded leaves with or without a larvae that are pale yellowish to green. Next symptom: longitudinal and transparent whitish streaks
streaks are visible on damaged leaves. பாதிக்கப்பட்ட இலைகளை வந்து நீலவாட்டுல வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஸ்ட்ரீக்ஸ், ஒயிட் ஸ்ட்ரீக்ஸ், அதாவது ரொம்ப மென்மையான கோடுகள் போன்று காணப்படும். Sometimes leaf folder larva fastens the leaf tip to the basal part of the leaf. இலை மடக்கு புழுவினுடைய லார்வா லீஃப் டிப்ல இருந்து அடிபாகம் வரையில சுத்தமா வந்து அந்த லீஃப வந்து சுரண்டி உண்ணும். Heavily infested hills appear scorched with many folded leaves. இது எப்படி procedure for observation? Count the number of folded leaves per hill. ஒரு குத்துல இருக்கக்கூடிய மடக்கப்பட்ட இலைகளுடைய நம்பரை வந்து நாம எண்ணணும். If it is more than 30% of leaf is damaged, larvae scrape the green tissues of the leaves and the leaves become white and dry. More than 30% இருந்தா அந்த லீஃபினுடைய கலர் வந்து entirely different from normal leaf. இதுதான் அதனுடைய லீஃப் ஃபோல்டருடைய டேமேஜ் சிம்டம்ஸ். த்ரிப்ஸ் டேமேஜ், சாறு உறிஞ்சும் பூச்சிகள். இது டேமேஜ் எப்படி இருக்குன்னு சொன்னா yellow or silvery streaks on the leaves of young seedlings and terminal rolling and drying of leaves from tip to base are noticed with the presence of nymphs and adults of thrips. Procedure for observation. Once the thrips damage is ascertained, count the number of damaged leaves. The symptoms we can see. Caseworm damaged leaves. கேசோம்ன்றது வந்து படைப்புழுன்னு சொல்லுவோம் நம்ம. கேசோம் வந்து சமீபத்துல கூட நிறைய வந்து மெய்ஸ்ல வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு. பேடியில வந்து அதிகமா வந்து பாதிப்பு இருக்கும். அதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா leaves damaged by caseworm become whitish and papery. Tubular cases formed by cutting the apical portion of leaves float on water around the plants. The leaves are cut at the right angles as with pair of scissors. Larva, if present, is pale and translucent with orange head and has filamentous gills on the sides of the body. Procedure for observation. Caseworm damaged leaves due to caseworm per hill and record. அவருடைய அறிகுறிகள் தெரியுது. அதை வச்சு எத்தனை இலைகள் பாதிக்கப்பட்ட இலைகள் அப்படின்றத வச்சு நாம வந்து அதனுடைய டேமேஜ் வந்து நாம அசஸ் பண்ணலாம். Hispa damaged leaves. ஹிஸ்பான்ற வந்து ஒரு பெஸ்ட் பேடியில் அதிகமா இருக்கும்.
ஸ்கிரேப்பிங் டெஸ்க் அதனுடைய ஹிஸ்பாவை பொறுத்தவரை அதனுடைய சிம்டம்ஸ் வந்து ஸ்கிராப்பிங் தி chlorophyll by the adults and long winding tunnels into leaves made by the grubs are seen. Affected leaves show whitish and membranous patches along with the long axis of leaf or blister near leaf tips. Damaged leaves dry up ultimately. This is the symptoms of HISPA. Procedure for observation: count the HISPA damaged leaves on each hill and record. HISPA adult எப்படி இருக்குன்னு சொன்னா small black bluish block beetles, small bluish block beetles covered with the spines are the HISPA adults. Your observation: count the number of adults of HISPA on each hill and record. HISPA பொறுத்தவரையில அதனுடைய இப்ப HISPA எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். HISPAவுடைய டேமேஜ் என்னன்னு சொல்லியிருக்கோம். HISPA வந்து அது எப்படி வந்து நாம வந்து அவனுடைய டேமேஜ் அசஸ் பண்றது அப்படின்றதையும் நாம சொல்லிட்டோம் பார்த்திருக்கோம். இன்னொரு வந்து பேடியை பொறுத்தவரையில முக்கியமான வந்து பெஸ்ட்னு சொன்னா பிரவுன் பிளான்ட் ஹாப்பர். பிரவுன் பிளான்ட் ஹாப்பர் ரெண்டு இருக்கு. அதாவது அதுல பிரவுன் பிளான்ட் ஹாப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து அடல்ட்ஸ்ல லாங் விங்டு ஒண்ணு இருக்கு, ஷார்ட் விங்டு ஒண்ணு இருக்கு. ரெண்டு டைப் இருக்கு. இளம் புழுக்களும் அடல்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பிரவுன் கலரா இருக்கும். புகையான்னு சொல்லுவோம் நாம இதை வந்து புகையான் அடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். அது பிரவுன் கலர்ல இருக்கும். ஐஸ் வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட்நட் ஐஸ் அண்ட் அசம்பிள் அட் தி பேஸ் ஆஃப் தி பிளான்ட் above தி வாட்டர் லெவல். இந்த புகையான பொறுத்த வரையில பிளான்டினுடைய செடியினுடைய அடிபாகத்துல வாட்டர் லெவலுக்கு மேல பிளான்ட்டை சுத்தி ஒரு வளைய மாதிரி ஏற்படுத்தி நிறைய அளவுல இருக்கும். இதை எப்படி அப்சர்வ் பண்ணலாம்? பிரவுன் பிளான்ட் ஹாப்பரை பொறுத்தவரையில எத்தனை வந்து பிரவுன் பிளான்ட் ஹாப்பர் இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் ஹாப்பர். அதுல இளம் புழுக்களையும் சேர்த்துக்கலாம், அடல்ட்ஸையும் சேர்த்து ஒரு குத்துல எத்தனை நம்பர்கள் இருக்கு அப்படின்றத வந்து நாம எண்ணிக்கையை கொண்டுதான் அதனுடைய டேமேஜ் அசஸ் பண்ண முடியும். அந்த டில்லர் டேமேஜை பொறுத்தவரையில இனிஷியல் டேமேஜ் டியூ டு ஃபீடிங் பை BPH காசஸ் ட்ரையிங் ஆஃப் டில்லர்ஸ். அதாவது வந்து குத்துக்கள் டில்லர்ஸ் வந்து குருத்துகள் வந்து காஞ்சிரும் சுத்தமா. வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த BPH வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா வந்து ஃபீடிங் பை BPH காசஸ் ட்ரையிங் ஆஃப் டில்லர்ஸ். The tillers turn brown and large. Observation procedure for observation பொறுத்தவரையில for tiller damage, count the number of damaged tillers per hill due to BPH. BPH plant damage பொறுத்தவரையில affected hill dries up and gives a scorched
appearance called hopper burn. Procedure for observation. For BPH plant damage, record hill damage as all tillers are completely dried or no if partial or no damage is seen. இதை வச்சுதான் நம்ம அதனுடைய டேமேஜ வந்து புகையானுடைய டேமேஜ அசஸ் பண்ண முடியும். அதாவது வந்து மொத்தம் வந்து ஒரு பிளான்ட்ல எத்தனை நம்பர் ஆஃப் புகையான் இருக்கு, அது வந்து பயிரினுடைய பாகத்தை எந்த அளவு வந்து பாதிச்சிருக்கு அப்படின்றத வச்சுதான் அதனுடைய டேமேஜை வந்து நம்ம அசஸ் பண்ண முடியும். ஒயிட் பேக்டு பிளான்ட் ஹாப்பர்னு ஒண்ணு இருக்கு, WBPH. அதனுடைய nims are white in color with yellow pronotum and possess a diamond like marking on the thorax. They congregate at the base of the plant above the water level. The white backed plant hopper கூட base of the plantல தான் இருக்கும், வாட்டர் லெவலுக்கு மேல காணப்படும். The observation பொறுத்தவரையில count the number of nymphs and adults of white brown plant hopper in each hill. Care must be taken to differentiate between brown plant hopper and white backed brown plant hopper. Count them from the base of the plant above the water level. கதிர்நாவாய் பூச்சி. கதிர்நாவாய் பூச்சி குந்தி பக்னு சொல்றோம். Nymphs are green to brown. Adults are slender with long legs and antennae. எப்படி அப்சர்வ் பண்றது இத? Count the number of nymphs and adults together on each hill and record. கதிர்நாவாய் பூச்சியை பொறுத்தவரையில இதுதான். கதிர்நாவாய் பூச்சி நெல் கதிர் வரும் நிலையில் அதிகமாக காணப்படும். அடுத்தது ப்ளூ பீட்டில்ஸ் ஒரு வண்டு. அதனுடைய அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, adults are elongated, dark bluish green and shiny with striation on the elytra. Grubs, young ones are white with brown head and with the tubular process at tip of the abdomen. Often grubs are found in aggregations. அதாவது கிரப்ஸ் வந்து கூட்டமாக காணப்படும். எப்படி இந்த ப்ளூ பீட்டல்ஸ் எப்படி அப்சர்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். Count the number of immature stages and adults together on each hill and record. Count the number of immature stages and adults together on each hill and record. ஆடிபிளா இருக்குங்களா? நல்லாவே கேட்குது. இன்னும் ஒரு 5 minutesல கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஜோ. எஸ் எஸ். ETL ஆஃப், அதாவது பேடி முக்கியமான கிராப் பேடின்றதால அதனுடைய எக்கனாமிக், ஒவ்வொரு பூச்சியினுடைய எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்டு லெவல், ETL லெவல் என்னன்றதை பார்க்கலாம். முதல்ல ஸ்டெம்போரர். ஸ்டெம்போரனுடைய எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்டு லெவல், அதாவது பொருளாதார சேத நிலை அப்படின்னு சொன்னோம்னா, 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 2 எக் மாசஸ் அல்லது 10% டெட் ஹார்ட் சிம்டம்ஸ்.
டெட் ஹார்ட் சிம்டம்னா என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இலை மடக்கு புழுவை பொறுத்தவரையில வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்ல 10% டேமேஜ்டு லீவ்ஸ் அல்லது ஃப்ளவரிங் ஸ்டேஜ்ல 5% ஃபிளாக் லீஃப் டேமேஜ். ஃபிளாக் லீஃப்ன்றது வந்து கண்ணாடி இலைன்னு சொல்லுவோம். அது 5% இருந்ததுன்னா இலை மடக்கு புழுவினுடைய அதுதான் வந்து பொருளாதார சேத நிலை. பச்சை தத்து பூச்சி கிரீன் லீஃப் ஹாப்பர் அதனுடைய பொருளாதார சேத நிலையை பார்க்கும்போது ஒரு ஹில்லுக்கு 5 நம்பர் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃப்ளவரிங் ஸ்டேஜ்ல 10 நம்பர். அதுவும் இல்லைன்னா இந்த சில ஏரியா வந்து வைரஸ் எண்டமிக் ஏரியா இருக்கு, டுங்குரோ வைரஸ் எண்டமிக் ஏரியா. அந்த ஏரியாவில் ஒரு ஹில்லுக்கு 2 நம்பர் இருந்ததுன்னா அதுதான் வந்து பொருளாதார சேத நிலை. அதாவது 2 எப்போ வந்து அந்த பொருளாதார சேத நிலை வருதோ அது வரைக்கும் நாம பார்க்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வந்து நாம அடுத்த மெஷர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு நாம தயாராகிடணும். பிபிஹெச் புகையான பொறுத்தவரையில 1 ஹாப்பர் ஒரு புகையான் பர் டில்லர், ஒரு டில்லருக்கு இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் பிரிடேட்டரி ஸ்பைடர் அண்ட் 2 ஹாப்பர்ஸ் பர் டில்லர். பிரிடேட்டர்ஸ் இல்லைன்னு சொன்னா ஒரு டில்லருக்கு வந்து 2 ஹாப்பர்ஸ் இருந்ததுன்னா அதுதான் வந்து பொருளாதார சேத நிலை. த்ரிப்ஸை பொறுத்தவரை சார் உறிஞ்சும் பூச்சிகள் ரோலிங் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லீவ்ஸ் இன் 10% ஆஃப் சீட்லிங்ஸ். 10% ஆஃப் சீட்லிங்ஸ் அப்படின்றதான் வந்து அதனுடைய ETL. லீஃப் ரோலர் இலை சுருட்டு புழு அதனுடைய டேமேஜை பொறுத்தவரையில 10% leaf damage at vegetative phase and 5% flag leaf damage at the flowering stage. இதுதான் வந்து அதனுடைய பொருளாதார சேத நிலை, எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்டு லெவல். கால்பிட்ஜ் தோகையின் ஒரு அதனுடைய இதை பார்த்தோம்னா அதுக்கு வந்து சிம்டம்ஸ் எப்படி சொல்றோம்னா சில்வர் ஷூட்ஸ்ன்றோம். 10% சில்வர் ஷூட்ஸ் அப்படின்னு இருக்கிறதா வந்து அதுக்கு ETL. கோல் மேக்கட் அதுக்கு 25% டேமேஜ் லீவ்ஸ். இப்ப தேங்க்ஸுங்க. இப்ப பொறுத்தவரையில இப்ப நாம வந்து முக்கியமா இதுல வந்து இப்போதைய தேவை என்னன்னு சொன்னா அதாவது இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய முக்கியமான அங்கம் வந்து எய்சான்னு சொல்றது. எய்சான்னு சொன்னா அக்ரோ ஈகோசிஸ்டம் அனாலிசிஸ். அக்ரோ ஈகோசிஸ்டம் அனாலிசிஸ் அப்படின்னு வரும்போது அதனுடைய முக்கிய அங்கம் வந்து உழவர் வயல்வெளி பள்ளி. இதுதான் வந்து இன்றைய தேவை. இந்த உழவர் வயல்வெளி பள்ளி என்னை பொறுத்தவரையில இது வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் நாம வந்து ஆரம்பிச்சு எங்கெல்லாம் வந்து அதாவது முடியுமோன்னு சொன்னா நாம வந்து வெஜிடபிள்ஸ் இல்ல முக்கியமான பயிர்கள் நாம வந்து நெல், சோளம், கம்பு, கேழ்வரகு முடிந்த அளவுக்கு அனைத்து பயிர்களுக்குமே இந்த உழவர் வயல்வெளி பள்ளி ஆரம்பிச்சு நாம வந்து நடத்தினோம்னு சொன்னா நிச்சயமாக நாம வந்து இந்த பயிர் பாதுகாப்பு மருந்துகள் இப்போ விவசாயிகள் என்ன செய்யறாங்க, அதாவது இப்ப சமீபத்துல நான் ஒரு கிராமத்துக்கு எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு மணிமங்கலம் கிராமத்துக்கு நான் வாலண்டியரா போய் விசிட் பண்ணிட்டு ஒரு விவசாயி தொடர்பு கொண்டு புருஷோத்தமன் ஒரு விவசாயி ஒரு 2 மணி நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்ண அவர்கிட்ட.
அவர் வந்து என்ன பண்றாரு, அதாவது ஒரு 2 ஏக்கருக்கு ஒரு 8000 ரூபாய்க்கு மருந்து வாங்கி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னங்க எப்படிங்க இது வந்து நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். வந்து நாங்க வந்து இத வந்து யாரும் வந்து எங்களுக்கு சொல்லல. நாங்க நேரடியா கடைக்கு எடுத்து போவோம். கடைக்கு போய் சொல்லுவோம். அதுவும் பயிரையும் எடுத்து போக மாட்டோம். சொல்லும் பொழுது அவங்க நாங்க சொல்றதை வச்சு ஒரு 4 காம்பினேஷன் 3 அல்லது 4 காம்பினேஷன் கொடுப்பாங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் ஆகும். நாங்க வந்து ஒரு இருக்கிற காசை கொடுத்துட்டு மீதிய கடன் சொல்லிட்டு வருவோம். இப்படிதான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து இன்னைக்கு இல்ல, என்னைக்கு வந்து நம்ம வந்து நான் வந்து முதல் நாள் கேம்ப் போகும்போதே இதான் சொன்னார் ஒரு விவசாயி. முதல் நாள் கொரட்டூர்னு ஒரு கிராமத்துக்கு கேம்ப் போய் ஜாயின் பண்ண அன்னைக்கே ஒரு வில்லேஜுக்கு போகும்போது போய் இது என்னங்க பண்றீங்க, இது எதுக்குங்க இவ்வளவு மருந்து அடிக்கிறீங்க என்னன்னு கேட்டா, நாங்க எடுத்து போய் ஒரு கடையில கொடுப்போம். அவர் வந்து இந்த மருந்து அடிக்கணும்னு எழுதி கொடுப்பாரு. அதே தாங்க இன்னைக்கும் சொல்றாங்க. இது வந்து இதை வந்து நாம மாத்துறதுக்கு தான் நாம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்ம மாத்தணும்ன்றதுதான் என்னுடைய முக்கியமான தாழ்மையான வேண்டுகோள். நம்ம எல்லாம் செய்ய வேண்டியது. அந்த 2 மணி நேரம் அந்த விவசாயிகிட்ட கேட்கும்போது சொல்றாரு, அவர் வந்து ஒரு பெஸ்டிசைட், ஒரு ஃபஞ்சிசைட், அது கூட வந்து ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் சொல்யூஷன் எல்லாத்தையும் கலந்து அடிக்கிறார். அடிச்சா வந்து அதாவது தேவையானது என்னவோ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 30% தான் தேவை. ஆனா வந்து அவர் அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா 3000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய மருந்து வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கி அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டியது வந்து அதிக அளவுல வந்து உழவர் வயல்வெளி பள்ளிய ஆரம்பிச்சே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இது வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து இதை முடிந்த அளவு நாம செஞ்ச அரசு திட்டம் தீட்டினாலும் அல்ல நாம முடிஞ்ச அளவு செஞ்சோம்னாக்கா இந்த பயிர் பாதுகாப்பு மருந்துக்காக செலவு செய்ய வேண்டிய செலவை குறைக்கலாம் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த நமது ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் பண்ணை பட்டதாரிகள் குழுவிற்கும் முதன்மையாக நண்பர் திரு ஜோ அவர்கள் அதிக அளவில் முயற்சி எடுத்துக்கொண்டு பலமுறை என்னை தொடர்பு கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கியமைக்கு அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கூறிய கருத்துக்கள் சில கருத்துக்கள் தான். சில கருத்துக்கள் வந்து முடியாமலும் இருக்கலாம். இருந்தாலும் என்னால் முடிந்த அளவு ஒரு சிறிய கருத்துக்களை தான் சொல்லி இருக்கின்றேன். அதில் முடிந்தவளை எடுத்துக்கொண்டு ஏதாவது குறைகள் இருப்பினும் அதனை பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு ராசு துணை இயக்குனர் ஓய்வு அவர்களுக்கு நமது சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். மேலும் ஏதாச்சும் சந்தேகங்கள், சிறிய சந்தேகங்கள் கேட்க வேண்டியது இருந்தால் இப்போது கேட்கலாம். சார், எஸ் மேடம். ஆக்சுவலி வந்து ரொம்ப வந்து இன்ஃபர்மேட்டிவ் செஷன் எங்களுக்குமே ஆஸ் அ கன்சல்டன்ட் ரொம்ப தெளிவா இருந்தது. இன்னும் நிறைய உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு இன்புட்ஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி பெஸ்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு பேடி கவர் பண்ண மாதிரி வெவ்வேறு கிராப்ஸுக்கும் நம்ம பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிராஜுவேட்ஸ் கொஞ்சம் இதுல இன்னும் தெளிவாகணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யங் கிராஜுவேட்ஸே நான் உள்ள கொண்டு வரேன். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் சார் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா அடுத்த தடவை செஞ்சிடலாம் மேடம். ஓகே. ஆக்சுவலி வெவ்வேறு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கோம். நான் இப்போ சேம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வச்சிருக்கேன். அக்ரிஜோ சார் வந்து ஃபார்ம் கிராஜுவேட் டீம் வச்சிருக்காங்க. பட் நம்ம வாய்ப்பு கொடுத்தாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். நம்ம எல்லாருமே ஆனா சேர்ந்து இந்த அடுத்ததுக்கு எடுத்துட்டு போலாம். எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் வேணும் சார். இப்போ வந்து நம்ம எல்லோ ஸ்டிக்கி ட்ராக் அண்ட் ஸ்டிக்கி ட்ராப்பும் ப்ளூ ஸ்டிக்கி ட்ராப்பும் யூஸ் பண்றோம். ஆமா. அது வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஈஸியா இந்த எக்கனாமிக் சர்வேலன்ஸ் வந்து கொடுக்க முடியுமா? அதை வச்சு இப்போ வந்து நம்ம சொல்றது வந்து இப்போ நீங்க அந்த ஃபார்ம் ஃபீல்டு ஸ்கூல், அந்த ஃபார்ம் ஸ்கூல், ஆமா எஃப்எஃப்எஸ் ன்னு சொல்றோம். அதுக்கு முந்தின விஷயமா நான் இத கேக்குறேன். ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார்மரா ஓரளவு வந்து என்னோட தோட்டத்துல வந்து இந்த பூச்சிகள் வர ஆரம்பிச்சிட்டுங்கிறது. ஏன்னா அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் விஜிலண்ட்.
ஆமா ஆமா அவர் தான் டெய்லி போயிட்டு வர்றாரு. நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருக்கு நீங்க என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? ஃபார்மர்ஸ் ஐடியா முக்கியமான இது என்னன்னாக்கா லைட் ட்ராப்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. விளக்கு பொறிகள் வந்து ஒரு இதுல வச்சாலே, ஒரு தோட்டத்துல அது எந்த ஃபீல்டுல வச்சாலும் சரி, ஒரு ஆர்ச்சார்ட்ல வச்சாலும் சரி, ஒரு எந்த தோட்டத்துல வச்சாலும் அதுல வந்து நம்ம வந்து மேக்சிமம் வந்து என்னென்ன இது இருக்குன்றது நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும். என்னென்ன பூச்சிகள் வந்து அங்க வரும்ன்றது நம்ம அந்த லைட் ட்ராப் வச்சே நம்ம அசஸ் பண்ணலாம். அது வந்து அதிகமா இல்லைனாலும் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு 3-4 லைட் ட்ராப் வந்து வச்சோம்னாக்கா மேக்சிமம் நம்ம அசஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த ட்ராப்ஸ், ஃபெரோமோன் ட்ராப்ஸ், லூர்ஸ் இருக்கு. அது வந்து வைக்கிற மெத்தடாலஜி இருக்கு. அதை வந்து வச்சோம்னா கூட நமக்கு வந்து என்னென்ன பூச்சிகள் வரும்ன்றத, இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான செலவுல செய்யக்கூடிய முறைகள். அதை வந்து நாம வந்து பண்ணோம்னாலே போதும் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இல்ல, நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும் சார். ஏன்னா நல்ல ஐ ஓபனிங் செஷன் எங்களுக்கு. எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தீங்கல்ல, அதுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு வந்து ஜோசாக்கு தான் நம்ம எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு நீங்க என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? நான் வந்து கோவைஸ் ஃபவுண்டேஷன் சேம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு ஒன்னு ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல எல்லாருமே இப்போ வந்து நாங்க 31 டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் குரூப்பை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு குரூப் வந்து அதையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க ஆக்சுவலி வந்து வி ஆர் கிவிங் அஸ் மெம்பர்ஸ் மாதிரி கொடுத்துட்டு எல்லாரையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வரோம். அண்ட் ஃபார்ம் ஸ்கூலு, ஃபார்மர்ஸ் டு ஃபார்மர்ஸ் ட்ரைனிங், தென் எக்ஸ்பர்ட் டு ஃபார்மர்ஸ் ட்ரைனிங், இது எல்லாமே எங்களோட அப்ஜெக்டிவ்ஸ்ல இருக்கு. நீங்க எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சரா? எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர். எந்த பேட்ச்ங்க நீங்க? நாங்க 93, 97. ஆக்சுவலி இங்க ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு, தென் ராஜ்குமார் வந்தார். அவங்க நாங்க 3 பேருமே வந்து ஒரே பேட்ச், கேம்பஸ், ஒரே பேட்ச் ஒரே இருக்கிற மாதிரி கேக்குறோம். ராமகிருஷ்ணன் வந்து இப்போ வந்து கிரிப்டோஸ் பயோ சொல்யூஷன் சொல்லிட்டு சார், நம்ம இந்த எனிமீஸ் டிஃபெண்டர்ஸ் சொல்றீங்கல்ல, அந்த டிஃபெண்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நாங்க வந்து ஈகோ இன்ஜினியரிங் கான்செப்ட்னு சொல்லிட்டு அவரும் பண்ணிட்டு இருக்காரு. நானும் அதுக்கு சப்போர்ட் பண்றோம். இந்த கான்செப்ட் நீங்க எங்க பேஸ்? உங்களுக்கு எங்க பேஸ் மேடம்? எனக்கு சென்னை பேஸ், பட் என்னோட ஃபார்ம் திருநெல்வேலி. இப்ப இருக்கிறது வந்து திருநெல்வேலியில இருக்கீங்களா, சென்னையில இருக்கீங்களா? சென்னையில இருக்கேன். சென்னையில தான் இருக்கீங்க. சரி சரி, ரைட். திருநெல்வேலி உங்க மொபைல் நம்பர் ஷேர் பண்ணுங்க. நான் ஷேர் பண்றேன். சார்ட்ட நான் ஷேர் பண்றேன். நான் ஜோ சார்ட்ட வாங்கிக்கிறேன் நான். ஓகே ஓகே. ஏன்னா இது வந்து நமக்கு டீமா போனா நல்லா இருக்கும். இன்னுமே நம்ம ஒரு பெரிய டீமா இந்த ஃபார்ம் ஃபீல்ட் ஸ்கூலும் நம்ம வந்து கொஞ்சம் கொண்டு போனா நல்லா இருக்கும் சார். ஜோ சார், நீங்களும் என்ன நினைக்கிறீங்க? எஸ் எஸ் எஸ், அது நல்ல சஜஷன். ஸோ அதை நாம செய்யலாம், கண்டிப்பா செய்யலாம். அத ஒரு நல்ல நெட்வொர்க் நாம ஃபார்ம் பண்ணி நல்லபடியாக கம்மியா இருக்கு. ஜோ சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இல்ல ராசு சார் சவுண்ட் கொஞ்சம் கிளியரா, நாட் ஆடிபிள். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. சரி, எனக்கு இது ஹெட்போன்ல கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இது நாம வந்து ஒரு நமக்கு நல்ல நெட்வொர்க் இருக்குது, நல்ல சோஷியல் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ வி கேன் டெவலப் இட். நல்லபடியா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ண முடியுமா? கிரிப்டோஸ் பயோ சொல்யூஷன்ஸ் ராமகிருஷ்ணன் எப்படி மேடம், உங்க ஆர்கனைசேஷன் ஏதாவது சப்போர்ட்னா சொல்லுங்க. நாங்க வந்து அதாவது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்றோம். ஷூர் சார், கண்டிப்பா உங்க சப்போர்ட் வேணும். ராமகிருஷ்ணன், நீ வந்து அந்த உங்களுக்கு வந்து கிரிப்டோஸ் பயோ சொல்யூஷனோட அந்த மேக்ரோபியல்ஸ் கான்செப்டும் வந்து நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா இந்த டீமோட? கண்டிப்பா பண்ணலாம். கண்டிப்பா. ஓகே. சோ வந்து நம்ம வந்து மெயினா வந்து இந்த பெஸ்ட் அண்ட் டிசீஸ்ல வந்து நம்ம கொண்டு போயிட்டோம். இந்த ப்ராப்பர் சர்வீலன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார். ஆமா, ராமகிருஷ்ணன் சார், உங்களோட மொபைல் நம்பரை எனக்கு ஷேர் பண்ணுங்க. நானும் அந்த ஃபார்ம் கிராஜுவேட்ஸ்ல வாய்ப்பு உண்டுன்னா சேர்த்துக்கலாமே. சேர்த்துக்கிறீங்களா? இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அதுல சேர்த்துக்கலாம். ராமகிருஷ்ணன் சார். சரி சார். ராமகிருஷ்ணன், நீங்களுமே இந்த சாட்ல கொஞ்சம் நம்பரை ஷேர் பண்ணிருங்களா? எல்லாத்துக்கும் இருக்கும். ராசு சார், உங்களால ஜோ சார்ட்ட வாங்கிக்கிறேன், உங்க நம்பரை வாங்கிக்கிறேன். வாங்கிக்கோங்க. ஓகே ராசு சார், எனக்கு ஒரு டவுட். இப்ப இந்த உழவர் வயல்வெளி பண்ணைன்னு சொன்னீங்க இல்லையா?
நம்ம வந்து இப்போ ஃபீல்டுக்கு போறோம். ஃபீல்ட்ல போகும்போது அந்த டைம்ல வந்து விவசாயிகள் யாருமே அங்க இருக்க மாட்டேங்கிறாங்களே. எப்படி நீங்க நம்ம அவங்களை எப்படி ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றது அவங்கள? அதாவது நாம திடீர்னு விவசாயிகளை எல்லாரையும் ஒன்று திரட்டுறது இல்லைங்க. நாம பிளான் பண்ணி முன்னாடியே போய் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவையா மீட் பண்ணி பேசி ஒரு குரூப்பை வந்து நாம வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கணும். முன்னாடியே போய் ஆல் ஆன் ஏ சடன் போயிட்டு நாம வந்து விவசாயிகளை வந்து 30 பேரை கேதர் பண்ண முடியாது. ஐ வாஸ் மாஸ்டர் ட்ரெய்னர் இன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி 94ல எஃப்ஓ வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. அதாவது பேடில 75 days. அப்பயே வந்து எல்லாருக்கும் ஹானரோரியம் வந்து ஒரு 10,000 rupees கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சீசன் லாங் ட்ரைனிங். அது வந்து அதாவது சோயிங் டு ஹார்வெஸ்ட் வரைக்கும் அந்த ட்ரைனிங் நாங்க அட்டென்ட் பண்ணோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபார்மர்ஸ் வந்து நீங்க வந்து எப்பயுமே வந்து நாம அவங்க வீட்டுக்கு போறதை விட ஃபீல்டுக்கு போனாதான் உங்களுக்கு தெரியாது இல்ல, நான் புதுசா சொல்ல போனாக்கா ஈஸியா கொஞ்சம் பேரை மீட் பண்ணலாம். நம்ம அங்க வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்து பேசுறதை விட ஃபீல்டுக்கு போயிட்டோம்னா அட்லீஸ்ட் முதல்ல ஒரு 2 பேரை பார்க்கலாம். அவங்க மூலமா அடுத்தது இன்னும் கொஞ்சம் பேரை பார்க்கலாம். அப்படியே நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கான்டாக்ட் பண்ணி ஒரு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு போனோம்னாக்கா ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிடலாம் 30 பேரை. இப்ப அப்படிதான் வந்து நான் வந்து மணிமங்கலம் கிராமத்துல ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்ப நடத்த ஸ்டார்ட் பண்ண போறேன். உழவர் வயல்வெளி பள்ளியை வந்து எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட்ல நான் டிடியா இருக்கும்போது ஸ்டார்ட் அப்பெல்லாம் ஏன்னா டைம் நம்ம வர முடியாது, வெளியில வந்து நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. இப்ப அந்த டைம் கிடைச்சிருக்கு. இப்ப எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்க கூட வாங்க, நான் உங்களை அழைச்சு போய் காமிக்கிறேன். ஃபார்மர்ஸ் வந்து குரூப்பை அந்த ஃபார்மர் குரூப்புக்கு வந்து எவ்ரி வீக் ட்ரைனிங் கொடுக்க போறேன்னு எல்லாம் சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் ப்ராபப்ளி 2nd week of Octoberல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். மணிமங்கலம் நான் இருக்கிறது முடிச்சு, எனக்கு இங்க இருந்து வந்து 3 கிலோமீட்டர் தான். பூரா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் பேடி ஃபீல்டு. ரொம்ப அருமையான ஒரு கிராம சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கேன். அது இப்ப ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அதனால வந்து நம்ம வந்து முன்னாடியே பிளான் பண்ணி நாம அந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணோம்னா ஈஸியா அது நடத்தலாம்ன்றதுதான் என்னுடைய கருத்து. வெரி குட். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். முன்னால என்ன பண்ணோம்னா ஃபார்மர்ஸ் கான்ஃபிடன்ஸ் வரணும். Farmers confidence vandana, we can form a group. Yes. Definitely. First, we must create farmers' confidence. Yes. By giving so much of the things. Avanga unga mela confidence develop aiduchina, definitely what you say they will adopt. Yes. That is my experience. That is my experience in the department. Yes, sir. Yes, whatever one fellow says, if he is correct, if it is proven fact, if you get some better ideas, definitely they will follow you. Whenever you are there, wherever place you are there, they will contact you. Yes. That is my observation in that department. Yes, sir. அதாவது டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், நல்ல எக்ஸ்டென்ஷன். சின்சியரா ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு நேச்சுரலாவே அவங்களுக்கு ஒரு நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைச்சிடுச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிடுச்சு. ஃபார்மர்ஸ் கான்டாக்ட் இருக்குது. ஃபார்மர்ஸை டெவலப் பண்றது அந்த இண்டிவிஜுவலோட கையில தான் இருக்குது. ஸோ நாம அந்த எக்ஸ்டென்ஷன் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி ஃபார்மர்ஸை கான்டாக்ட் பண்ணும்போது டெக்னாலஜியும் ஈஸியா போகும், அக்செப்டன்ஸும் நல்லா இருக்கும். ஃபார்மர்ஸ் வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவாங்க when they think that, when they believe that, when they have confidence in us. அவ்வளவுதான். அதான் I will tell you, the புகையான்லயே நானே I worked a lot of things. புகையான்ல ஒர்க் பண்ணும்போது there was a comment. There is a comment going on to my deputy director that your agriculture officer is going to the field. And the field ku போறாரு, என்னோட ஃபீல்டுக்கு வரது இல்லைங்கிறாரு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு deputy director க்கு. That was Manimandri. Deputy director is Manimandri. அவர் எடுத்துட்டு வந்தாரு அந்த நோட்டே, எனக்கு எடுத்துட்டு வந்தாரு. ஏன்ப்பா அவர் ஃபீல்டு போய் பாருங்க, அவரே சொல்றாங்க அந்த இதுல நீங்க வயலுக்கெல்லாம் போறீங்கன்னு பாக்குறேங்கிறாரு, ஏன் அவர் ஃபீல்டு போய் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டாரு. அது மாதிரி ஃபீல்ட் விசிட்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வில் இம்ப்ரூவ். பட் சாரி டு சே அட் பிரசன்ட் விசிட்டிங் த ஃபீல்ட் இஸ் வெரி நெக்லிஜிபிள். எஸ் அதான் தட் இஸ் த சங்கடம். அதான் இப்போ உள்ள பிரசன்ட் சிச்சுவேஷன், அதுதான் தவறு. டிபார்ட்மெண்ட்ல உள்ள மிஸ்டேக்கே அது மட்டும் தான். அதாவது பிரசன்ட் டே ரூலர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஸ்டாஃபை குறைச்சிட்டு
ஆபீஸ்ல இருக்கணும், கம்ப்யூட்டர்ல ஃபார்மர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி. நம்ம எந்த உலகத்துல இருக்கிறோம்? என்ன எல்லாம் நம்ம தமிழ்நாடு அல்லது இந்தியா வந்து இட்ஸ் நாட் as advanced as ஆஸ்திரேலியா ஆர் அமெரிக்கா. இங்க நம்ம ரூலர்ஸ், இன்னைக்குள்ள பிரசன்ட் ரூலர்ஸ், பியூரோகிராட்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்கு இவ்வளவு ஸ்டாஃப், 4 பேர் போதுமே, ஆபீஸ்ல இவங்க இருந்து வர்ற ஃபார்மருக்கு அட்வைஸ் சொல்லிக்கலாமே, அல்லது அவங்க கம்ப்யூட்டர்ல கேட்கறத நெட்ல இவங்க பதில் சொல்லிக்கிறாமேன்னு நினைச்சுக்கிறாங்க. பட் தட் இஸ் டோட்டலி ராங். ஆக்சுவலி ஃபார்மர் கான்டாக்ட், 1-to-1 கான்டாக்ட் இருந்துன்னா தான் எக்ஸ்டென்ஷன் நல்லபடியா இருக்கும். அப்பதான் விவசாயம் செழிக்கும். இதுவரைக்கும் இருந்த சார் எஸ்பி கணேசன் சார் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் இருந்த அக்ரிகல்ச்சர் செட்டப் இப்போ மாறி போச்சு. இது திஸ் இஸ் வெரி சேட். திஸ் இஸ் வெரி சேட். எஸ். Any more questions, participants? எக்ஸ்டென்ஷன் அஃபீஷியல்ஸ், அந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹெல்ப் வாங்கி அவங்க மூலமா போனா ஈஸியா இருக்குமா, இல்ல நம்ம டைரக்டா போறதுதான் ஈஸியா இருக்குமா? அவங்க மூலமா நாம ஒரு கான்டாக்ட கிரியேட் பண்ணிக்கலாம் சார். பட் நம்மளோட நம்ம கையில தான் இருக்குது, நம்ம கையில தான் இருக்குது. நம்ம மேல கான்ஃபிடன்ஸ் வரணும். we have to have contact with the farmers. அவங்க வந்து அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர்ஸ் நாம சூஸ் பண்ற வில்லேஜுக்கு போவாங்க, நாம சொல்ற ஒர்க்குகளை செய்வாங்க. பட் we should take the lead. அப்பதான் அது சக்சஸ்ஃபுல்லா போகும். அவங்கள போக விட்டுட்டு நான் ஆபீசர் நீ போனியானிட்டு பாப்பேன் அப்படின்னு சொன்னா that won't be successful. நாம we should get involved. அல்ல அவங்கள வந்து இனிஷியலா யூஸ் பண்ணிக்கலாம், ஃபைனலா நாம தான் அந்த ரோல்ல இருக்கணும். அப்பதான் we can have a better recognition. அவங்களே விட்டீங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்களோட இஷ்டத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. மிஸ்டர் ராம்ங்கறவங்க மேடம் வணக்கம் சார். நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் சென்னையில இருந்து பேசுறேன். இந்த பெஸ்ட் ஐடென்டிஃபை பண்றது வந்து இன்னைக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு சார். அதாவது வந்து புதுசா வர்ற ஃபார்மர்ஸுக்கும் சரி, அல்லது வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த பெஸ்ட் ஐடென்டிஃபை பண்றது இருக்குல்ல, எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, அது என்ன பெஸ்ட், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து பயோ கண்ட்ரோல் முறையில் கண்ட்ரோல் பண்றது, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்னுமே கொஞ்சம் லேக்கிங்கா தான் இருக்கு. இப்போ நானே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருப்பேன், பட் செகண்ட் டைம் அந்த பெஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கு அது கரெக்டா ஞாபகப்படுத்தி அதை வந்து இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியறது இல்லை. இதுல நன்மை செய்யற பூச்சி எது, தீமை பூச்சி எது, இந்த நாலேஜ் வந்து ரொம்ப லேக்கிங். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆப்ல இருக்கு, பிளான்டிக்ஸ்னு ஒரு மொபைல் ஆப் இருக்கு. மொபைல் எடுத்துட்டு கேமரா பக்கத்துல வச்சுக்கலாம், இட் வில் ஐடென்டிஃபை டு சம் எக்ஸ்டென்ட். ரிலேட்டடா எந்த அளவுக்கு ஒரு அட்டெம்ப்ட் நடந்துட்டு இருக்கு சார். ஏன்னா அக்ரி கிராஜுவேட்ஸ்க்குலாம் வந்து அந்த ஒரு நாலேஜ் இன்டெப்தா இருக்கும். ஏன்னா நான் கிராஜுவேட் கிடையாது, ஓகே, நான் வந்து ஐடி ப்ரொஃபஷனல். இப்போ இது ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஒர்க் வெளியில வந்த மாதிரியே தெரியல சார். அங்கங்க சில ஆப் டெவலப் பண்றாங்க, பட் தட் இஸ் நாட் கம்ப்ளீட். ஓகே, இது ரிலேட்டடா வந்து இப்போ உங்க லெவல்ல என்ன திங்கிங் போயிட்டு இருக்கு சார்? இது எப்படி ஆட்டோமேட் பண்றது? இப்போ ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒரு எல்லாத்திட்டையும் மொபைல் கையில் இருக்கு, அந்த மொபைலை வச்சுட்டு அந்த பக்கத்துல போட்டோ எடுத்தான்னு வச்சுங்களேன். நான் சொல்லட்டுமா, நீங்க சொல்றீங்க? எஸ் சார், சொல்லுங்க சொல்லுங்க. அது தேவைப்பட்ட நான் வர்றேன், சப்போர்ட்டுக்கு வர்றேன். சொல்லுங்க ராசு சார். எஸ் சொல்லுங்க சார். ராசு எஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. நான் சொல்றேன். எஸ் எஸ் ஓகே. சரி, இப்ப அவர் வந்து இப்ப சார் கேட்டது வந்து பெஸ்ட் மானிட்டரிங் வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்றாங்க. அதாவது வந்து வயல்ல வந்து இப்ப புதுசா பூச்சிகள் வந்துகிட்டு இருக்கு. முதல்ல வந்து நம்ம வந்து என்னன்னாக்கா அதாவது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது அந்த பிளாக் லெவல் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் கான்டாக்ட் பண்ணணும். அவர் தான் வந்து பேஸ் லெவல்ல வந்து சுப்பீரியர் ஆபீசர் இன் தி பிளாக் லெவல். அவரை கான்டாக்ட் பண்ணி, ஏன்னா இப்ப வந்து எல்லா பெஸ்ட்டுக்கும் வந்து ஐடென்டிபிகேஷன் இருக்கு நம்ம கிட்ட. வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஈஸியா வந்து நம்ம கூகுள்ல போனாலே எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம், எல்லா பெஸ்ட் ஐடென்டிபிகேஷனும் இருக்கு. அப்படி இல்ல அதையும் மீறி நமக்கு இதா இருந்தனாக்கா டிஎன்ஏயு போர்ட்டல்ல போனோம்னா எல்லா பெஸ்டினுடைய பெஸ்ட், டிசீஸ், நேச்சுரல் எனிமீஸ், என்னென்ன ஆர்கானிக் இது ஐட்டம்ஸ் எல்லா இதுமே வந்து நம்ம டிஎன்ஏயு அக்ரி போர்ட்டல்ல ஐடென்டிபிகேஷன் ஈஸி சார். எல்லாம் நம்ம அதை போனாலே நம்ம எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி அதையும் மிஞ்சி அதுலயும் போறது கஷ்டமா இருக்குன்னு சொன்னா நியர்பை ரிஷி விக்யான் கேந்திராஸ், வேளாண் அறிவியல் நிலையம், அவங்க கிட்ட போனாக்கா டெஃபினட்டா வந்து உங்களுக்கு வந்து, ஏன்னா இப்ப வந்து கிட்டத்தட்ட நாட்டுல வந்து 700 வேளாண் அறிவியல் நிலையங்கள் இருக்கு. அவங்க வந்து உங்களுக்கு தரவா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு
ஒரு பூச்சியோ ஒரு நோயோ அல்லது வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து என்னென்ன மெனியூஸோ தேவையோ எல்லா இதையும் ஃபுல்ஃபில் பண்ற இடம் வந்து பேசிக் லெவல்ல ஒன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், 2 வந்து கிருஷி விக்யான் கேந்திராஸ். இதுதான் சார் பேஸ் லெவல்ல. இவங்களை வந்து நாம தொடர்பு கொண்டா உங்களுக்கு வந்து தேவையான அத்தனை சொல்யூஷன்ஸும் கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ராசு சார் ரொம்ப நன்றி. நான் சொல்றது வந்து என்னன்னு வச்சுங்களேன், கையில மொபைல் நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன், எனக்கு வந்து அதுல வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது. இது இன்ன டைப் ஆஃப் டிசீஸ், சாரி இன்ன டைப் ஆஃப் பெஸ்ட், இந்த ஸ்டேஜ்ல இருக்கு, இதுக்கு நீங்க பயாலஜிக்கல் கண்ட்ரோல் எப்படி பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷனுக்கு பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கு இல்லைங்களா. இப்ப நான் பாக்குறேன் தோட்டத்துல இருக்கு, உடனே நான் கான்டாக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது வருது. அதை இல்ல ஒரு ஆன்சர் ரெடிமேட் ஆன்சர் கிடையாது. இந்த பூச்சிகள்லாம் ரெடிமேட் பூச்சி, ஸ்டேஜஸும் நமக்கு தெரியும், அதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேட்ச் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுக்கறது தான். இது வந்து இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி இது எப்படி பண்ணலாம், இது சம்பந்தமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல சார். சில ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பூச்சியோட போட்டோ எடுத்து அனுப்புங்க, 20 போட்டோ எடுத்து அனுப்புங்க, உங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு சில சர்டிபிகேட் கொடுக்குறோம் அப்படிலாம் டேட்டா கலெக்ட் பண்றாங்க. பட் அந்த எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு, இன்னைக்கு எவ்வளவு தூரம் யூசேஜுக்கு இருக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிடெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆட்டோமேட் பண்ண வச்சு முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ராப்ளம் ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆட்டோமேஷன் இப்ப நீங்க சொல்ற மாதிரி நானே கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு போறேன், கூகுள்ல போட்டு சர்ச் பண்றேன், இது எல்லாமே ஒரு எஃபோர்ட் எடுத்துக்குது. அட்லீஸ்ட் 2 to 3 hours வந்து ஒரு புது டைம் முதல் ஒரு புது டைப் ஒரு பூச்சி. இப்ப நம்ம இப்ப ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நீங்க சொல்றீங்கல்ல ஆட்டோமேஷன்ன்றது வந்து எப்ப முடியும்னா கொஞ்சம் நாம வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல தான். இப்ப வந்து எல்லாம் ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட்ஸ், சிறு விவசாயிகள் தான் அறியும், சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் 2 ஏக்கர் இப்படி வச்சிருக்கவங்க தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து கிட்டத்தட்ட 75% ஆஃப் தி ஃபார்மர்ஸ் வந்து அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட்ஸ் தான், எல்லாம் பிரிஞ்சு கிடக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து நீங்க வந்து இந்த ஆட்டோமேஷன்ன்றதெல்லாம் வந்து அது கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா சார்? எனக்கு வந்து எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஒபினியன் இருக்கு. ஏன்னா எப்படின்னா இது காஸ்ட்லி எஃபோர்ட் தான். பட் எனக்கு இருக்கிற யூனிவர்சிட்டி ஹெல்ப்போட சப்போர்ட்டோட இது ஒரு R&D ப்ராஜெக்ட் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணான்னு வச்சுங்களேன், இது பண்ண முடியாத ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபண்ட் எதிர்பார்த்துக்கிட்டோ இருக்க கண்டிப்பா முடியாது. இதை விட நம்ம டெவலப் பண்ணி யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல. யூஎஸ் எல்லா ப்ராஜெக்டும் இதை விட காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ப்ராஜெக்ட் காம்ப்ளெக்ஸா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல டெக்னாலஜி இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பேசிக் ஸ்டெப் தான். இமேஜஸ் இருக்கு, நீங்க வந்து போடுறீங்க, இமேஜ் ஐடென்டிஃபை பண்றீங்க, மேட்ச் பண்றீங்க, அதுக்கான பயாலஜிக்கல் கண்ட்ரோல் எடுத்து கொடுக்குறோம். நீங்க வந்து டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இன் டர்ம்ஸ் வந்து நீங்க லிங்குவிஸ்டிக் ஒரு வாய்ஸாவே எங்க ஃபார்மருக்கு சொல்லலாம், இந்த பூச்சி இந்த டைப் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுங்க. கரெக்ட். ஆமா, இவ்வளவு நாலேஜ் வச்சுக்கிட்டு இவ்வளவு இன்ஸ்டிடியூட்ஸ் வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம பண்ணாம இருக்கிறது எனக்கு என்னமோ எங்கேயோ இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்கிற மாதிரி தோணுது. இல்ல நீங்க இப்ப சார் சொல்ற மாதிரி நீங்க சொல்றது அருமையா பண்ணலாம். வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கலாம், நம்ம அதை இமேஜ் போட்டு இது வந்து இப்ப இது வந்து இப்ப நடைமுறைக்கு வந்துடும் சார். இப்ப நீங்க சொல்றது வந்து வாய்ஸ் மெசேஜ்ல அந்த இமேஜை போட்டு இது வந்து இந்த படம் அவர் அனுப்புவாரு, அவர் வந்து வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு சோசியல் மீடியாவில் அனுப்புவாரு. இவர் பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுவாரு, அதுக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து வாய்ஸ் மெசேஜ்ல கொடுப்பாரு. இப்ப அது நீங்க சொல்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பிளாக் லெவல்ல வந்து இப்ப இந்த விஷயம் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு இது சிம்டம்ஸ் என்ன, இது வந்து இதுக்கு வந்து கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்ன, இதுக்கு வந்து நம்ம ஆர்கானிக் மெஷர்ஸ் என்ன, இப்படின்றது இப்ப நடக்குது சார். இது வந்து நீங்க சொல்றது வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்ப. ஏன்னா இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த லீவ் எங்க நேட்டிவ்க்கு வந்திருக்கேன். இப்ப எங்க அப்பா அம்மா வந்து இயற்கை முறையில காய்கறி விளைவிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பர்டிகுலரா அந்த பீர்க்கங்காய் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பீர்க்கங்காய் இலை போய் பார்த்தோன்னா எல்லாம் ஜல்லடை போட்ட மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கு. ஓகே, அதே போல அந்த வைரஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீர்க்கஞ்செடியை புடுங்கி அடிக்கிற அளவுக்கு புடுங்கி எரிகிற அளவுக்கு வந்து வைரஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு ஹெவி ஒரு எப்படி வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 70% அவங்களுக்கு லாஸ் அவங்களுக்கு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிற எந்த ஒர்க்லயும். சோ அது சம்பந்தமா நீங்க இருக்கீங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் இப்ப இன்னைக்கு ஈரோட்ல இருக்கேன் சார். ஓ, என்ன நீங்க என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரொஃபஷன்? சார் என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து இப்ப ஐடில இருந்து நான் வந்து 1 டே ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டேன். நான் எடுத்துட்டு நாங்க ஒரு 8 பேர் இருந்துட்டு
ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம் சென்னைக்கு பக்கத்துல. ஓ வெரி குட். என்ன ஊர்ல சார்? நாங்க வந்து வந்தவாசிக்கு பக்கத்துல பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓ சரி. என்ன கிராப் பண்றீங்க? கிராப் வந்து பாத்தீங்கன்னா கீரை வகைகள், அப்புறம் நார்மலா அந்த இது இருக்கு இல்லைங்களா, காய்கறிகள் இருக்கு இல்லையா, அது பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பழமரங்கள்லாம் வச்சிருக்கோம். அதெல்லாம் ஒரு 150 மரம் பக்கம் வச்சிருக்கோம். அதுல கொஞ்சம் டைம் அவசியம் வந்து உங்க ஃபீல்டு விசிட் பண்றேன் சார். நான் பாக்குறேன். உங்க நம்பர் கொஞ்சம் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நம்பர் அனுப்பிச்சுறேன் சார். அவசியம் நான் வந்து உங்க இத ஃபீல்ட வந்து பாக்குறேன். பாக்குறேன். கண்டிப்பா வாங்க. ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடல் ஃபார்மர் தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து ஐடி ஃபீல்ட் இருக்கிறவங்க தான். ஓகே, நாங்க பண்ணுங்கிற மாதிரி சில ஆட்டோமேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்னு வச்சுங்களேன். ஒரு ஃபார்ம் அவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் ஓடிட்டு இருக்கும் பேரலா. அது இன்டகிரேட்டட் ஃபார்ம் வச்சுங்களேன். ஒரு மாடு இருக்கு, மாடை பத்தின அத்தனை ஒரு எஸ்ஓபி இருக்கும். அதுக்கு இல்ல ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் மாடை காலையில் எடுக்கணும், சாணி எடுக்கணும், அது கழுவி விடணும், தீவனம் போடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல ஓடிட்டு இருக்கிறதுனால நீங்க ஒரு இது போல வந்து கோழி வளர்க்கணும், பிளஸ் வந்து மீன்களை வளர்க்கணும்னு வச்சுங்களேன். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் ஒரு பர் டே வந்து அவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இதை மேனேஜ் பண்றதுக்காக ஒரு ஆபரேஷன் மேனேஜ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ்ஓபி ஆட்டோமேட் பண்றோம் முடிஞ்ச வரைக்கும் பண்றீங்க. ஓ சரி சரி சரி. இதெல்லாம் ஒரு இனிஷியல் எங்களுடைய கன்சம்ஷன் தான் சார் இருக்கு. ஒன்ஸ் நாங்க மெச்சூர் ஆன பின்னாடி we want to give it to other farmers. எஸ். அதே இருக்கு பாத்தீங்களா, சீடு வந்து அதே போல சீடு மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு நீங்க சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி நீங்க ஒரு 30-40 டைப் ஆஃப் வந்து சீடை மேனேஜ் பண்றோம். ஒவ்வொன்றும் ஒரு எக்ஸ்பைரி டேட்ல வருது, ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டில வருது, எவ்வளவு குவான்டிட்டி போடுறோம், எவ்வளவு மீதி இருக்கு, இந்த ரிலேட்டடா அந்த சீடை மேனேஜ் பண்றது சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். வெரி குட் வெரி குட். வெரி சோ குட். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பண்ணிட்டு நிறைய டெக்னாலஜிஸ் வந்து அட்வான்ஸ்மென்ட் பண்றீங்க. இது வந்து டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் இப்ப படிக்கிற கிராஜுவேட்ஸ் இருக்காங்கல்ல, ஆமா, அக்ரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃபார்ம்க்குலாம் அழைச்சிட்டு வரோம் சார். நாங்க கண்டிப்பா அழைச்சிட்டு வாங்க சார். டெஃபினட்டா வந்து இப்ப ஏன்னா நாங்க வந்து we are having close contact with JSA College of Agriculture and Technology தொழுதூர். ஓகே சார், ஓகே சார். அங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் விங்கே வந்து டெவலப் பண்ணிருக்கோம். ஆமா, ஏன்னா எங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர்ல பெரிய தெரியாது, ஆனா எக்ஸ்ப்ளோர் பண்ணி கத்துக்கிட்டு இருக்கிறதுனால நாங்க ஒரு டிஃபரெண்ட் வியூ உள்ள கொண்டுட்டு வர முடியுது. நிச்சயமா நிச்சயமா பண்ணலாம் சார். நிச்சயமா நியூ திங்கிங்ல உள்ள வர முடியுது. நான் அந்த மாதிரி இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அழைச்சிட்டு வரேன் நான். நிச்சயமா சார், கண்டிப்பா. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். Sir, sorry for the interruption. This is Justin from JPR Milk Products. Basically, I am an agriculture graduate. நான் ஒரு agriculture graduate தான். சொல்லுங்க சார். சாரோட ப்ரோக்ராம் பார்த்தா இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஐபிஎம் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் நல்லா இருந்தது. இப்போ ரீசெண்டா பேசின ஒரு நம்ம ஐடி செக்டர்ல இருந்து ஒரு சார் பேசினாங்க. he was suggesting for ஐபிஎம் வந்து மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. let me respond in this connection because நான் வந்து கொஞ்சம் ஆட்டோமேஷன் டைரியில வந்து ஆட்டோமேஷன் பண்ணிருக்கோம். மில்க் கலெக்ஷன் இதெல்லாம் வந்து ஆட்டோமேஷன் பண்ணிருக்கோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அதோட அலைடு தான் கொஞ்சம் நாங்க ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகி பார்ப்போம். அக்ரிகல்ச்சர் செக்டர்ல இந்த இமேஜிங் யூஸ் பண்ணி இந்த இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், சாரி இன்செக்ட்ஸ், பெஸ்ட் இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணி 24 hours மானிட்டரிங் பண்ணி, ஸோ கேமராஸ் அங்கங்க செட் பண்ணி ஐபிஎம் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை அவர் சொன்ன அந்த அதாவது அந்த டெக்னாலஜி ரீசன்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன் ஆமா ஐஓடி இன்டர்நெட் ஆன் திங்ஸ் அது ஐஓடிஸ் யூஸ் பண்ணி இமேஜிங் ஐஓடி இதெல்லாம் யூஸ் பண்ணி ரீசெண்டா வந்துட்டு இருக்கு. சோ சத்யபாமா யூனிவர்சிட்டி இஸ் டூயிங் a pioneer work in this field. I want to say சத்யபாமா யூனிவர்சிட்டி இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர்ல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஐஓடி இதெல்லாம் நிறைய ரீசன்ட் ஸ்டடிஸ் போயிட்டு இருக்கு. So it is data are getting updated. It's a sister concern of சத்யபாமா. ஆமா ஆமா, நான் வந்து JPR மில்க் ப்ராடக்ட்ஸ் GM. ஓ வெரி குட். உங்க நம்பரை ஷேர் பண்ணுங்க. Yeah, nice in contacting experts like you. அது மாதிரி அவர் ஃபார்ம் வந்தவாசில சார் வச்சிருக்க ஃபார்ம்லயும் அனிமல்ஸ் பத்தி சொன்னாரு. அதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். I will text you later on. என் நம்பர் ஷேர் வந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாருமே ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் சார். Yeah, that's right. Okay sir. I just want to ஆர்கனைசர் தான் அத பண்ணுவாரு. Thank you Agri sir. Thank you for the opportunity. Yes, definitely. Thank you sir. Okay sir, thank you very much. ஜோ. Yes. என்ன முடிச்சுறீங்களா? முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். வேற யாருக்காவது ஏதாவது
கேட்கணும்னா கேட்கலாம் அல்லது வில் வைண்ட் அப். கேட்டுட்டு வச்சிருங்க. எஸ். எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க? There were some 30 or somebody, some 30 or இருக்கா? Madam? 30 is enough. Yes. Okay. ஓவராலா வந்து 25 to 30 வந்தாங்க சார். இப்ப ரைட் நவ வந்து ஃபேக் எண்ட்ல வந்து ஒரு 14 மெம்பர்ஸ் இருக்கு. சரி சரி ரைட். ஓகே ஓகே மேடம். Okay, sir. Okay, so this program was nice and your presentation was wonderful, sir. Rasu sir oda presentation was wonderful and participants எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமா ஒரு ஐ ஓபனரா இருக்கும்னு நான் நம்புறேன். So உங்களுடைய வேற ஏதாச்சும் இது தொடர்பா உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணாலோ அல்லது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கூட நீங்க வந்து என்னுடைய நம்பருக்கோ அல்லது ராசு சாருடைய நம்பருக்கோ அல்லது நம்ம சூரிய நர்மதா மேடத்தோட நம்பருக்கோ நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல என்னுடைய நம்பரை சொல்றேன், நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கலாம். 9494 88 66 4401. ரிப்பீட் பண்றேன், 9488 664401. என்னுடைய பேரு ஜோ, அக்ரி ஜோ அப்படிங்கிற பேர்ல இருக்கிறேன். ஆக்சுவல் முழு நேம் வந்து ஜோ ததேயுஸ். ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணிக்கலாம். யூ கேன் ஹாவ் the sharing through WhatsApp or messaging. Thanks for your participation. Thank you all. And once again, I'm thankful for our Surya madam. அவங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு வந்து இது this is a paid platform. இந்த பிளாட்ஃபார்ம்ல நாம அட்டெண்ட் பண்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே it can be recorded. நம்ம யூடியூப்ல பிரசன்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி நமக்கு திருப்பி வியூ பண்ணிக்கிறதுக்கோ நாம ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால I have tied up with Mrs. Surya Narmada. So I am very much thankful for her for the kind support. And I am once again thankful for all the participants. எல்லா participants ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களா? ஆமா, it is recorded. It will be shared. Yes. It will be shared in our நம்ம குரூப்லயும் ஷேர் ஆகும். இண்டிவிஜுவலா நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிக்குவாங்க. I request Surya madam to give your number also and I am thankful for you. Thank you so much. Thank you very much. Yes. Thank you. Mrs. Narmada please. ராசு சார் கொஞ்சம் உங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்ம chatல அதையும் போட்டுறலாம் so that all will be 98426 குடிச்சிரீங்க. 98 426 98426 578 10. இன்னொரு நம்பர் குடிச்சிக்கங்க. ஒரு ஓகே சார். சொல்லுங்க சார். 9080 60 57 66. நான் இந்த chat இதுல வந்து அதையும் நான் ஷேர் பண்றேன். போடுங்க. எல்லாரும் அத அவங்க வந்து யூஸ் பண்ணுங்க. சரி மேடம். ஓகே. உங்க நம்பரை ஷேர் பண்ணுங்க. உங்க நம்பரை சொல்லுங்க. எல்லாருக்கும் 9735 சேம்பரோட நம்பர் 735. உங்க நம்பர் சொல்லுங்க மேடம். 735 800 75 34 735 800 7534. ஓகேவா? ஆமா சார். ரைட். தேங்க்ஸ் மேடம். அதே மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் வந்து அந்த வாட்ஸ்அப் ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன் நானு. இந்த ஃபியூச்சர் உள்ள வெபினார்ஸ் வந்து நாங்க இன்ஃபர்மேஷன் வந்து அதுலயும் கொடுக்கலாம் நான். So those who are interested வந்து can join that group. Any other things sir? மேடம் இது டிஸ்டர்ப் பண்ணதுனால அந்த நீங்க போட்ட லிங்க் டிஸப்பியர் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி வேணா இருக்க போட்டு விட்டுருங்க. திருப்பி வந்தோம் இல்லையா, அப்ப எல்லாமே போயிடுச்சு. அட்லீஸ்ட் நான் போயிட்டு வந்த வெளியில இன்னொரு தடவை
சூர்யா ஒரு மேடம் தான் அதான் சொல்லு பண்றாங்க. அந்த லிங்க்கும் போட்டுட்டேன். ஸோ வந்து எங்க யாரை நீங்க காண்டாக்ட் பண்ணாலும் இந்த நெட்வொர்க் உள்ள வந்து the information will be shared. என்னையோ வந்து ராசு சாருக்கு வந்து நம்ம அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிடலாம். அண்ட் ஐ திங்க் சேம்பருக்குமே வந்து உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் நிறைய வேணும் சார், சேம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கும். And thank you sir for connecting such a wonderful person to us. Definitely, thank you madam, thank you very much. And many more இப்ப நிறைய இந்த மாதிரி வெபினார்ஸ் பண்ணலாம். ஃபுல் சப்போர்ட்டும் இருக்கும். ஜோ சார் உங்களுக்கு வந்து எந்த இது வந்து வெபினார் இதை வந்து ஜூமா பண்ணணும்னா we will support you. Okay madam, thank you ஓகேங்களா? So we will support. Our organization is GACS, Global Agri and Horti Consultant Services. Global Agri and Horti Consultancy. So GACS, GAHCS. Okay sir. Okay. அது வெப்சைட் வந்து www.gacs.in. www.gahcs.in. அதுல வந்து ஃபவுண்டர் அண்ட் சேர்மனா இருக்கேன். ஓகே சார். அந்த GACS-னுடைய ஓகே. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிடலாம். சரி மேம். Okay, thank you. Whether we can end the meeting? Yes, we can close the meeting. Thank you all. Thank you for the participation. Once again, thank you. வந்து within a day வந்து I will share with you. Yes. Thank you. Okay. Thank you. Bye. Okay ma'am. Thank you. நான் பேசிட்டு நான் எல்லாம் பண்ணிட்டேன். அதெல்லாம் பண்ணியாச்சு. எப்படி பண்ணீங்க? அன்மியூட் இருக்கு, அதெல்லாம் பண்ணினா இதாயிடுச்சு. நீங்களும் பேசியாரா? என்னோட சந்தேகத்தை கேட்டான். டாபிக் வந்து உனக்கு நல்ல படம் தான் பாக்குறீங்க நீ. நான் ஒன்றும் உட்கார மாட்டேன். இது வந்து காசு வேணாம், காசு கொடுக்குறது, காசு கொடுப்பா யாரான காசு கொடுத்து பண்ற